அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஜோதிட ரகசியங்கள்ங்கிற நிகழ்ச்சியில ஞாயிற்றுக்கிழமை வாரம் இரவு 8 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து நமது அமைப்பினுடைய மாணவர் பாண்டீஸ்வரன் ஐயா அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடுவார். ஐயா பாடுங்க. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இறை வணக்கம். ஓம் சித்தி விநாயகனே நமக. ஓம் சரவண பவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே நமக. ஓம் ஸ்ரீ முனியாண்டியே நமக. ஓம் நம நாராயண நமக. ஓம் அஷ்டலட்சுமியே நமக. ஓம் அஷ்ட காவலர்களே நமக. ஓம் தேவாதி தேவர்களே நமக. ஓம் எங்கும் நிறைந்திருக்கும் சித்தர்களே நமக. ஓம் கோமாதா நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. எனது தாய் தந்தையும் வணங்கி எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த எனது குருவையும் வணங்கி அவர்களின் பாதந்தொட்டு மலர்களும் சமர்ப்பிக்கிறேன். ஓம் சிவாய நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனித்தரியச்ச ராகவே கேதுவே நமக. நவகிரகங்களையும் வணங்கி இந்த நிகழ்வை நம்ம ஆரம்பித்தோம். இந்த நிகழ்வுடைய நமக்கு இன்னைக்கு நட்சத்திர சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை பிறந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சீனிவாச ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய நிறுவனர், ஆசிரியர், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய குருமார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆசிரியர் மட்டும் அல்ல, நம்ம ஜோதிட துறையில கலாநிதி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் TR செல்வகுமார் சார் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இவர் இன்று மட்டும் கிடையாது, பல வருடங்களாக 20 வருடங்களுக்கு மேலாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி இருக்கிறாரு. இவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ல இன்னைக்கு பேரும் புகழோட நல்ல சிறப்பான முறையில ஜோதிடத்தை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாகவும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவருடைய அனுபவ கருத்துக்களை எல்லாமே இன்னைக்கு பொக்கிஷங்கள்லாம் பல மாணவர்களுக்கு ஒப்பிடக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அவருடைய இன்றைய கருத்துடைய தலைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எளிய முறையில் ஜோதிடம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நமக்கு மாணாக்கர்களுடைய நலனுக்காக தான் கற்ற கல்வி மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேரட்டும் அப்படின்னு இந்த ஜோதிட கலையை வளர்ப்பதற்காகவே இன்று தான் கற்ற அனுபவங்களையும் கற்ற கல்வியையும் அனைவருக்கும் பகிர்வதற்காக வருகை புரிந்திருக்க ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா, நீங்க உங்களுடைய வரைய ஆரம்பிக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிய தேசிய மகளிர் ஜோதிட ஆணையத்துடைய தலைவி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் முதல் நன்றியை தெரிவித்து, அதாவது ஒரு எளிய முறையில் ஜோதிட பலன் பார்ப்பது எப்படி, அதாவது பார்த்தவொன்னே எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிறது. இது இன்னைக்கு அதை நீங்க முன்னாடியே சொன்னீங்க எல்லாருமே. அதாவது நிறைய பேருக்கு பலன் சொல்றதுலாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது உண்மைதான். பலன் சொல்றதுல பிரச்சனை இருக்குங்கிறதுல முதல்ல விஷயம் என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் லக்ன பொது பலன்கள் அப்படின்னு, லக்ன பொது பலன்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு லக்னத்தை சொன்ன உடனே அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி அது ஒரு 20% 25%, அது ஓரளவுக்கு 100க்கு 25%ங்கிறது 10% கேரண்டி அப்படி சொல்றது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 17 விதமான பலன்களை நிர்ணயம் பண்றோம். 17 விதமான காரணிகள் ஒரு பலன் சொல்றதுக்கு. அது முதல்ல அவருடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அவருடைய தசாபுத்திகள், அவருடைய ராசி, அவருடைய லக்னம், நட்சத்திரம், அப்புறம் கிரகம் ஆட்சி உச்ச நீச்சம், அதுக்கப்புறம் கோச்சாரம், அதுக்கப்புறம் கிரகங்களுடைய பார்வை பலன். இந்த மாதிரி ஒரு 17 விதமான காரணிகள் இருக்கு. அந்த 17 விதமான காரணிகளை வச்சு நம்ம சொல்லணுங்கிறது டீப்பா சொல்றது. அது இல்லாம ஒரு எளிய முறையில ஒரு மனிதரை பார்த்தவொடனே சொல்லணும், அப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே டக்குன்னு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய மாணவர்களுக்கு நாங்கள் கடந்த ஒரு 17-18 ஆண்டுகளாக சொல்லி கொடுக்குறதுன்னா, முதல் விஷயங்கள்னா தசாபுத்தி, அதெல்லாம் நம்ம அப்புறம் போகலாம். முதல்ல லக்ன பொது பலன்கள். அது ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ப்ரிடிக்ஷன் தான். நீங்க ஒரு எடுத்துக்காட்டா ஒவ்வொரு லக்னமா சொல்றேன். முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா சொன்னாதான் இது நல்ல ஒரு சுவையான சப்ஜெக்ட். அது உங்களோட ராசி கட்ட வேண்டியது இல்லை, அவங்க அதாவது என்ன கிரகம் எங்க இருக்குன்னு பார்க்க வேண்டியது இல்லை, ஆட்சி உச்ச நீச்சம் எதுவுமே மேக்சிமம் இதுக்கு தேவைப்படாது. ஒரு பொதுவான ஒரு லக்னம், ஒரு மேஷ லக்னம் எடுத்துங்களேன். மேஷ லக்னம்னா உங்களுக்கு எடுத்தோடனே மேஷ லக்னாதிபதி யாரு, அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு, 8க்கு ஆதிபத்தியம் வாங்குறாரு, அவருக்கு 2க்கும் 7 கூடையவன் யாரு,
அப்படி வரிசையா ஒரு ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அப்படி ஒரு வரிசையா ஒரு ஞாபகம் வரும்போது அப்படியே ஒண்ணா கூட்டிக்கிட்டே வரணும். இப்போ ஒரு மேஷ லக்னம்னா மேஷ லக்னத்தின் அதிபதி செவ்வாய், அவர் 8க்கு ஆதிபதி வாங்குறாரு. லக்னாதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் 8க்கும் ஆதிபத்தியம் வருது. அப்படிங்கும்போது அப்போ மேஷத்துக்குரிய அந்த செவ்வாயோட குணங்கள் ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும். சரி, அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு யாரு? 2ஆம் இடத்துக்கு யாரு? சுக்கிரன். அப்ப சுக்கிரன் கூட மேஷ லக்னம் வந்து லக்னாதிபதி வந்தாலும் குடும்பஸ்தானாதிபதினு வருகின்ற பொழுது அவர் சுக்கிரன் வந்துருவாரு. அப்போ இந்த சுக்கிரன் 2 கூடையவன் வருகின்ற பொழுது அவர் நம்ம சுக்கிரன் 2ஆம் இடம் தான் உங்களுக்கு பேச்சு அதெல்லாம் சொல்றோம், ஒரு குடும்பம் இதெல்லாமே. அப்ப 2 கூடையவனா சுக்கிரன் போது தான் எப்பேற்பட்ட ஒரு வேகம் மிக்கவராக இருந்தாலும் தான் குடும்பம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இது வந்து இப்படிதான் ஒவ்வொரு 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 கிரகமா ஒவ்வொரு லக்னமா பொதுவாக கொண்டு போகணும். இந்த ஓரான வரணும் முதல்ல, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா போனாலும் வராது. ஒன்னொன்னா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்னா தெரியும். இப்ப லக்ன பொது பலன்கள் எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள் ஆட்சி உச்ச நீச்சம் இதெல்லாம் நீங்க 2வது ஜாதகத்தை உள்ள போய் பாக்குறது. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். உங்க ஜாதக பலன் அறிவுல முதல்ல ஏஜ் ரொம்ப முக்கியம், வயசு ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஒரு 5 வயசு பையன் வரான்னா அவனுக்கு என்ன பார்க்க வருவாங்க? எடுத்த உடனே அந்த பையனோட உடல் ஆரோக்கியத்தை வருவாங்க, இல்லாட்டி அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கான்னு பார்க்க வருவாங்க, இல்லை அம்மா அப்பாவோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கான்னு பார்க்க வருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 வயதுல இருந்து ஒரு 20 வயதுக்குள்ள வராங்கன்னா என்ன வைப்பாங்க? படிப்புக்கு வருவாங்க, கல்வி எப்படி இருக்கு அப்படிங்கிறது வருவாங்க. ஸோ அதை சார்ந்து நம்ம முதல்ல அந்த சப்ஜெக்டை எடுக்க ஆரம்பிக்கலாம், என்ன கிரகத்தை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 20 வயதுல இருந்து ஒரு 27 28 வயது வரைக்கும் வராங்கன்னா வேலை வாய்ப்புக்கு வருவாங்க. அதுக்கு மேக்சிமம் 1 2 கல்விக்கு திருமணத்துக்காக வருவாங்க. அப்புறம் 28ல இருந்து 35 வரைக்கும் புத்திர பேரு, வேலை வாய்ப்புல பிரச்சனை. அது 35ங்கிறது 40 வரைக்கும் கூட அந்த வேலை வாய்ப்பு ரீதியான விஷயங்கள் வரும். அப்புறம் 50ல இருந்து 60 அப்புறம் உடல் ஆரோக்கியம், வியாதிகள், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல வந்து டேட் ஆஃப் பர்த் வச்சு அவருடைய என்ன ஏஜ் என்னங்கிறத அதை சார்ந்த பிரச்சனைக்குரிய கிரகங்கள் நம்ம முதல்ல தேர்ந்தெடுக்கலாம். அது வந்து ப்ரெடிக்ஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பார்க்கும்போது முதல்ல நீங்க வந்து ஒரு 5 வயசு பையன் வரான்னா ஒரு 5 வயசுக்கு முன்னாடி சில ஜாதகங்கள் வரும். அது பாலாசகம் பார்க்குறது. அதாவது தசாபதிகள், அதாவது 6 கூடியன் தசையோ அல்லது நீச்ச கிரகத்தினுடைய தசையோ ஒரு குழந்தை பிறந்திருக்கும் போது அப்படி நடக்கும்போது அது பாலாஸ்து ஜாதகம். அப்ப பாலாஸ்து தசாபதி நடக்குதாங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லணும். இது வந்து பிறந்ததுல இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு 5-6 வயசு வரைக்கும் உடல் ஆரோக்கியம் பார்க்கின்ற போது. இப்ப முதல்ல இப்ப நம்ம அந்த ஏஜ் முதல்ல வந்து உங்களுக்கு நீங்க பிடிக்கக்கூடிய விஷயம்னா இந்த வயதை வைத்துக்கொண்டு முதல்ல பலன்களை சொல்லலாம். ஒரு அனுமானம் பண்ணலாம், பலன் சொல்றவங்க அனுமானம் பண்ணலாம். அப்ப அனுமானம் பண்ணி அதற்குரிய பாவங்களை அதற்குரிய கிரகங்களை நம்ம தேர்வு செய்யலாம். இப்ப ஒரு கல்வினா நம்ம என்ன பண்ண போறோம்? 4ஆம் இடத்தை பார்ப்போம், புதனை பார்ப்போம். அடிப்படை கல்வினா 2ஆம் இடம், ஓரளவுக்கு நடுத்தர கல்வினா 4ஆம் இடம், உயர்கல்வினா 9ஆம் இடம். அந்த உங்களுக்கு தெரியும் அந்த பாவங்கள். அப்போ அதுக்கு சம்பந்தமான முதல்ல அது விஷயங்கள் எடுக்கணும். நம்ம ஒருத்தர் 10 வயசுக்கு வரான் அப்படின்னா ஒண்ணு அவனோட உடல் ஆரோக்கியத்துக்கு வருவாங்க, இல்லாட்டி அப்பாவுக்கு ஜாதகங்கள்ல அப்பாவோட சம்பந்தமான விஷயங்கள் வருவாங்க. அப்ப அப்பா சம்பந்தம் 9ஆம் இடத்தை பார்க்கலாம், 5ஆம் இடத்தை பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம். இது ரொம்ப எளிமையான விஷயம் தான். முதல்ல நீங்க அடிப்படையில வந்து இந்த வயதை சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு நிறைய ஃபர்ஸ்ட் கைடு பண்ணும். அது வந்து முதல்ல அது ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் வரும் உங்களுக்கு. அப்போ வயதை சார்ந்து நீங்கள் பலன் சொல்லுகின்ற பொழுதே முதல்ல எடுத்த உடனே கரெக்டா வந்துடும். மேக்ஸிமம் 100க்கு 100% கரெக்டா வந்துடும். அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஜோதிடருக்கு வந்து நம்பிக்கை வேணும், நம்ம சொல்றது பலன் சரியா இருக்கு, நம்ம போற வழி சரியான வழியில போறோம் அப்படிங்கிறத. அதை முதல்ல தேர்வு செஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தேவை என்ன பண்ணா ஒரு விஷயத்துல என்னன்னா ஜோதிடத்துல நம்ம சரியா சொல்றோமோ இல்லையோ தவறா சொல்லிடக்கூடாது, அதுல ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப அதுக்கு என்ன முக்கியமான விஷயம் உங்களுக்கு வயது ஒரு நல்ல நல்ல ஒரு வயது கரெக்டான இதா இருக்கும். பலன் சொல்றதுல முதல் அடியை நீங்க எடுத்து வைக்கிறதுல வயது மிகச்சரியான விஷயமா இருக்கும். அந்த வயதை வச்சு நீங்க ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஏஜுக்கு பிறந்த குழந்தைக்கு வராங்கன்னா அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வராங்கன்னா ஒரு 8ஆம் இடம் தசையோ, சில பேர் 7 ஜென்மச்சனி நடந்தாலோ அஷ்டமச்சனி நடந்தாலோ அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். அவங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருந்தாலுமே 7 அஷ்டமச்சனியோ ஜென்மச்சனிகள்ல வருகின்ற பொழுது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும். அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் அந்த குழந்தைகள் வயசு வரும்போது. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இந்த படிப்பு, அதே மாதிரி தகப்பனை பத்தி பார்ப்பாங்க. மேக்சிமம் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் நிறைய ஜாதகம் வரக்கூடிய ஜாதகங்கள்ல இந்த குறைந்த வயதுல பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் வர குழந்தைகள்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த குடும்ப பிரச்சனை வரும். அப்பா அம்மாவுடைய சண்டை சச்சரவுகள், அதே மாதிரி அப்பாவோட உடல் ஆரோக்கியம், இதை சார்ந்த விஷயங்கள்லாம் முதல்ல வரும்.
ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த வயசை பார்த்த உடனே. இதுதான் டக்குன்னு உடனே ஒரு முடிவு வந்து சொல்றது. அப்போ உடனே எடுத்தோடனே இப்படி அந்த மாதிரி இருக்கும். அப்பா உடல் எப்படி இருக்கு, சரியா இருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு என்ன பாவங்கள், அம்மாவுக்குன்னா 4ஆம் இடம், அப்பாவுக்குன்னா 9ஆம் இடம், அதுக்கு 9க்கு அடுத்தது 5ஆம் இடம், அதுக்கப்புறம் சூரியன் அப்பானா, அம்மானா சந்திரன், இந்த மாதிரி விஷயங்கள். அப்படி நீங்க பார்க்கும்போது ஜாதகத்துல வந்து சந்திரனுக்கு கேதுவோ, சூரியன் ராகு கேதுகள், இந்த மாதிரி சூரியன் சந்திரனுடைய அமைப்புலாம் கெட்டு போயிருந்து அப்படின்னா ஒரு அப்பா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியமோ மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அவர் வழி உறவுகளோ சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். எப்பொழுதுமே ப்ரிடிக்ஷன் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒண்ணா சின்ன சின்ன விஷயங்களா கூட்டிகிட்டே போகணும். எடுத்தோடனே நீங்க பெருசா சொல்லணும், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லிடலாம். முதல்ல சொல்லும் போது சின்ன சின்ன விஷயங்களா கூட்டணும். 1/1+1+2 அப்படியே தான் கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போயிட்டு ஒரு அனுமானம் கரெக்டா வந்துச்சுன்னா கரெக்டா அந்த பாயிண்ட்ல அடிக்கணும் எங்க. அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா சேர்த்துக்கிட்டே வரணும். சேர்த்துக்கிட்டே வரீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் வருது, சரி இதுதான் ஒரு அனுமானமா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் போது நம்ம அதுக்கப்புறம் அவருடைய தசாபதிகளை பார்க்கணும். பொதுவா ஒரு குழந்தைகளுக்கு வந்து குழந்தையுடையோ அல்லது ஒரு எப்பேற்பட்ட ஒரு மனிதனாவோ தசையும் புத்திகளும் தான் வழி நடக்கும். முதல்ல தசாபுத்திகள் தான் ஒரு ஜாதகர் வழி நடக்கும். அப்போ அந்த தசாநாதன் இருக்காரு, புத்திநாதன் எங்க இருக்காரு, 6 தசையா 8 தசையா, இதெல்லாம் வந்து அடுத்தது உடனே இது எல்லாமே ஒரு வித்தின் ஒரு 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 நிமிடம் அல்லது 2 நிமிடத்தை நம்ம பார்த்துடலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா முதல்ல அவங்களை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு முதல்ல நீங்க ஒரு ஒரு நல்ல மூடுக்கு வரணும். நல்ல நமக்கும் ஒரு வரக்கூடிய ஜாதகம் பார்க்க வரவும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். எப்படி இருக்கணும்னா முதல்ல எடுத்த உடனே அவங்களை வந்து ஒரு ஏன்னா நம்மளுக்கு ஒரு சிலருக்கு வந்து நர்வஸ் வந்துடும். எடுத்த உடனே பார்க்கும்போது ஏன்னா நாங்களாவது கடந்தா வந்திருக்கோம். இப்போ நான் இந்த ஃபீல்ட்ல ஒரு 18 வருஷமா இருக்கேன்னா அதெல்லாம் அந்த அடிப்படை ஸ்டேஜ்ல கடந்தா வந்திருக்கும். அப்போ ஒரு பயம் வந்துடும், எதை முதல்ல சொல்றது எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப முதல்ல ஏஜை பார்த்துக்கிட்டு ஏஜுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்திகள் சாதக பாதகம் பார்த்துக்கிட்டு முதல்ல வயதுக்கு சார்ந்த விஷயங்களை முடிவு பண்ணிக்கலாம். ஒரு 33 வயசு பையன் வரான் அப்படின்னா அவனுக்கு இந்த 7ஆம் இடத்தை கண்டிப்பா இப்ப நான் எடுத்தோடனே சில விஷயங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிடலாம். இதுல வந்து இந்த தசாபுத்திகளுக்கு மீறி கோச்சாரம் சில நல்ல வேலை செய்யும். அப்ப ஏன்னா அவங்க டிவி எல்லாம் பார்த்திருப்பாங்க நிறைய. இப்போ நிறைய முகநூல்கள் எல்லாத்துலயும் நிறைய விஷயங்கள் வருது. அப்ப யூடியூப் எல்லாம் பார்த்து அவன் ஒரு முடிவுல வந்திருப்பான், நம்மளுக்கு 7 நடக்குது, அஷ்டமச்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்திருப்பான். சோ அப்ப அதையும் நம்ம கொஞ்சம் டச் பண்ணணும் அந்த இடத்துல. அப்ப 7 நடக்குது, அஷ்டமச்சி, அதையும் நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா மேக்சிமம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு உள்ள சமூக ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது இந்த கோச்சாரங்களை வச்சுக்கிட்டு தான் நிறைய அவங்களுக்கு வந்து சந்தேகங்களே வரும் அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க தசாபுத்தி என்னன்னு தெரியாது. ஆனா நம்ம முதல்ல வந்து ப்ரிடிக்ஷன் சொல்றதுக்கு வந்து தசாபுத்திகள் தான் நம்ம மெயினா பிடிக்கணும் கையில. கோச்சாரம் என்பது நீங்க 3ஆவது ஆப்ஷனோட வச்சுக்கலாம். முதல்ல வயது, 2வது கோச்சாரம், அவருடைய தசாபுத்தி, அதுக்கப்புறம் கோச்சாரம். இது எல்லாம் வந்து நீங்க டெக்னிக்கலா எழுதி வச்சுக்கக்கூடிய விஷயங்கள், தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரிடிக்ஷனுக்குள்ள போகும்போது லக்ன பொது பலன்கள் அது, அதுக்கப்புறம் ஆட்சி உச்ச நீச்சம் இதெல்லாமே. இப்ப வந்து இந்த முதல்ல வயதா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஜாதகத்துக்கு கோச்சாரம் பார்த்துறோம். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய தசாபுத்திகள் போடுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப தசாபுத்திகள் வரும்போது உங்களுக்கு வந்து அதுல என்ன பிரச்சனை வரும்னா, இப்ப 8ஆம் இடத்து தசை வரும். 8ஆம் இடத்து தசையில நல்ல புத்தி நடக்கும், 5 குடியின் புத்தி நடக்கும்னு வச்சுங்களேன். அது எப்படி ப்ரிடிக்ஷன் பண்றது? நியூட்ரலா பண்ணணும். இப்ப காலைல ஒரு வகுப்பு நடக்கும்போது ஒரு சந்தேகம் கேட்டாரு, செவ்வாய் வந்து மேஷ லக்னத்துக்கு 5க்கும் 8 செவ்வாய், லக்னாதிபதி ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்று 5ல உட்கார்றாரு. அப்போ அங்க கெடுக்க மாட்டாரா? 8ஆம் இடத்துக்கு ஆரோக்கியத்தை கெடுத்துட மாட்டாரா? அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வரும். நீங்க அந்த சந்தேகத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் பலனை சொல்ல முடியாது. லக்னாதிபதி 5க்கு போயிருக்காரு, என்ன பலன் டக்குன்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அது மாதிரி எந்த பதிலையுமே யோசிக்காம, அதாவது யோசிக்காம மீன்ஸ் நல்லா உங்களுக்கு மனசுக்கு வர்ற விஷயத்த டக்குன்னு சொல்லணும். அப்படி சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப எளிமையா பலன் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க தயங்குனீங்க நாள் நேரம் போய்கிட்டே இருக்கும், வர்றவன் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துடும், இவருக்கு ஜோசியம் தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி. அதனால முதல்ல வந்து உங்களுடைய மனமும் தயாரா இருக்கணும். உங்களுடைய அந்த எண்ணங்களும் அந்த வந்து ஒரு எதுக்கும் தயார் நிலையில இருக்கணும். ஏன்னா என்ன மாதிரி கேள்வி கேட்பான்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின் ப்ரிப்பேர் அவனு கேட்பான். அதுக்கு அவங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்ம நம்பிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜாதகத்துல என்ன இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு அதனுடைய முழுமையான அமைப்பு தான் ஜாதக அமைப்பு. அதுல என்ன இருக்கு அதான் உண்மை, அதான் நம்மளுடைய கணக்கு. அவங்க 1000 சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பொதுவாவே ஜோதிட செக் பண்ணதான் ஆள் வருவாங்களே தவிர நம்ம சொல்றதை ஆமான்னு சொல்றதுக்கு ஆள் ரொம்ப கம்மியா தான் வருவாங்க. நீங்க சொல்றதான் கரெக்ட்னு சொல்ல மாட்டாங்க. அதனால முதல்ல இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். இது ஒரு பயன். இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த 17 விதமான காரணிகள் நான் சொன்ன ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். 13, 14 வரும். முதல்ல வந்து டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து அது டேட் ஆஃப் பர்த்னா வயது வந்துடும்.
வயதுக்கு அப்புறம் என்ன லக்னம், என்ன ராசி, அதுக்கப்புறம் என்ன தசாபுத்தி, அப்புறம் வந்து அந்த தசாநாதன் எங்க இருக்காரு, புத்திநாதன் எங்க இருக்காரு, அப்ப தசாநாதன் வாங்கிய சாரம், புத்திநாதன் வாங்கிய சாரம், ராசியில் அந்த கிரகத்தினுடைய ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, நீச்சமா இருக்கு, அவர் யாரோட சேர்ந்திருக்காரு, சேர்ந்திருக்கு கிரகம் நல்ல கிரகமா கெட்ட கிரகமா, அப்புறம் அந்த கிரகம் சாரம் வாங்கியிருக்கல, தசாநாதனும் புத்திநாதனும் வாங்கின சாரம் நல்ல கிரகத்தின் சாரமா, இயற்கை சூப்பரா, இயற்கை பாவியா, இப்படிங்கிறதெல்லாம் பல விதத்துல ப்ரிடிக்ஷன் போனீங்கன்னா அது உங்களுக்கு போயிட்டே இருக்கும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இவ்வளவு விஷயம் இருக்கு, அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது முதல்ல. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க ஒண்ணு, இப்போ ஒரு பையன் ஜாதகமே இல்லை, அப்பாவுக்கு பார்க்கணும், அப்பாவோட உடல் ஆரோக்கியம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம 9ஆம் இடத்துல உங்களுக்கு பிடிபடாது. 9ஆம் இடத்தை அதிபதி வச்சு கண்டுபிடிக்கணும், அதுலயும் சில நேரம் பிடிபடாது. அப்ப என்ன பண்ணணும், அப்போ 9க்கு 4 உள்ள பாவகத்துக்கு பாவம் போறது, இதெல்லாம் வந்து அது நிறைய விஷயங்கள், பாவகத்துக்கு பாவம் போறது இதெல்லாம் நிறைய உள்ள போறது. எளிமையான ஜாதகம்ங்கிறது என்னன்னா என்னன்னா இல்லையா, சரி, எளிமையான ஜாதகம் என்னன்னா உங்கள் மனதில் படுவதை சொல்லணும். இது ஒண்ணு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகம் வருது, உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்கு, நவகோள் 9 கோள்கள் இருக்கு, 12 பாவங்கள் இருக்கு, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க முதல்ல சொல்லலாம், அது உங்க சாய்ஸ். இப்ப வந்து எனக்கு நான் ஆரம்ப காலகட்டத்துல வகுப்பு எடுக்கும் போது எனக்கு வந்து சுக்கிரனை தான் ரொம்ப பிடிக்கும். தூங்குவார மாணவர்கள்லாம் கொஞ்சம் அப்படியே டல்லானாங்கன்னா பிரம்மாஸ்திரம்னா சுக்கிரன் தான். மத்தியானம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டோன்னே எல்லாம் ஏஜிட் பேஷண்ட் இருப்பாங்கல்ல, சுக்கிரனை பத்தி பேச ஆரம்பிச்சிடோம்னா நிமிர்ந்து நின்றுவாங்க. அதுக்கப்புறம் போக போகதான் அந்த பிராக்டிஸ் வர்ற வரைக்கும், உங்களுக்கு அந்த ஜோதிட நல்ல புரிதல் வர்ற வரைக்கும், உங்களுக்கு எது நல்லது, முதல்ல எது விருப்பமா இருக்கோ, எது உங்களுக்கு சரின்னு தோணுதோ அதை முதல்ல சொல்லுங்க. அது சூரியனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், அல்லது 6ஆம் இடமா இருக்கலாம், 8ஆம் இடமா இருக்கலாம், 12 என்ன பாவகமோ, என்ன என்ன பாவகமோ, என்ன கிரகமோ, இல்ல ராசியோ, அம்சமோ, கிரக சேர்க்கையோ, பார்வையோ, எதனாலும் நீங்க முதல்ல சொல்லலாம். ஆனால் சொல்வதுல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த பாயிண்ட், நம்ம சொல்ற பாயிண்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லணும். சரி, இப்போ இதுல இன்னொன்னு ஷட்பல நிர்ணயம், அதாவது கிரகங்களுடைய நிலவரத்தை சொல்றது, எப்படி கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னு. இது வந்து இன்னொரு ஷார்ட்டா சொல்றதுங்க. முதல்ல ஒரு லக்னம், குறிப்பிட்ட லக்னத்தை சொல்றாரு. இப்ப வந்து ஒருத்தர் வந்து துலா லக்னம் அப்படின்னு சொல்றாரு. துலா லக்னம் அப்படிங்கும்போது அடுத்து நீங்க இப்ப என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் போன்ல கேட்பாங்க, சார் சந்தேகம் கேட்பாங்க. எடுத்தோன்னு என்ன சொல்லுவாங்க, என்ன லக்னம், துலா லக்னம் என்ன ராசி, ராசி கடக ராசி. சரி, துலா லக்னம் கடக ராசி. துலா லக்னம்னா, துலா லக்னத்துக்கு கடக ராசினா 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, ஓகே போதும். துலா லக்னம் கடக ராசி, சந்திரன் இருக்கும்போது 10ல ஆட்சியா இருக்காரு. அப்போ ஜாதகர் வெளியூர்ல தான் வேலை பார்க்கணும். ஒரே பாயிண்ட், முடிஞ்சு போச்சு. அவர் சொந்த ஊர்ல இருக்க முடியாதுங்க, வெளியூர்ல இருப்பாரு. ஜலராசியோட 10ஆம் இடத்துக்கு ஜலராசியா போகுது துலா லக்னத்துக்கு, அப்படிங்கும்போது அயல்நாட்டுல தான் பயணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வெளிநாட்டுல வேலைக்கு இருக்காரா, அம்மா அப்பாவோட பிரிஞ்சு வெளிநாட்டுல வேலையில இருக்காரா அப்படிங்கும்போது அது ஒண்ணு டக்குன்னு வரணும் உங்களுக்கு. இது வந்து பொதுவான விஷயங்கள் வர்றது. ஆமாங்க அப்படிம்பாங்க. இல்ல இல்லங்க அப்படிமா ராசி மாறுகின்ற பொழுது சில நேரங்கள் மாறுபடலாம். அப்ப ராசி, இப்ப துலா ராசியை இல்லாம, துலா லக்னத்துக்கு வந்து கடக ராசி இல்லாமல் வேற ராசி இருக்கும்போது அந்த இடத்துல சந்திரன் எங்க இருக்காரு, அந்த 10 குழந்தை எங்க இருக்காரோ அதை சார்ந்த தொழில கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். அப்ப துலா ராசி வந்து உங்களுக்கு துலா லக்னம் மகர ராசின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப 10ல சந்திரன் இருக்காரு, சனியோட வீட்டுல சந்திரன் இருக்காரு. அப்ப சனி சார்ந்த தொழிலும் சந்திரன் சார்ந்த தொழிலும் அமைய வாய்ப்பு இருக்கு. அப்ப சனியோட டெக்னாலஜி லைன்ல இருப்பாங்க, அந்த மாதிரி நீர் சம்பந்தமான தொழில்கள் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த சந்திரன் சனி சேர்ந்து அமைக்கக்கூடிய தொழில்கள் நம்ம சொல்லலாம். இது அப்போ ஒரு ராசி ஒரு லக்னத்தை வச்சுக்கிட்டு நம்ம எளிய முறையில ஈஸியா பலன் சொல்லலாம். அதே மாதிரி துலா லக்னத்துக்கு 11 சூரியனே பாதகம். பாதகம் என்பது என்னன்னா ஒரு முரண்பாடு. ஏன்னா துலா லக்னத்துல சூரியன் நீச்சமா இருப்பாரு, துலா லக்னத்துல சூரியன் நீச்ச வீடு, துலா ராசி துலா லக்னத்துக்கு சூரியன் நீச்ச வீடு. அந்த துலா லக்னம் துலா ராசிக்கு 11 சூரியனே பாதகமா போடுறாரு. அப்ப தகப்பனாருடைய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு குறைவாக இருக்கும். இதுல நீங்க ஒண்ணுமே பார்க்க முடியாது. லக்னத்தை சொன்னா அடுத்த ஸ்டெப் சொல்ல போறோம். லக்னத்தை சொன்னாங்கன்னா துலா லக்னம் அப்படி இருப்பாங்க. அப்ப லாபாதிபதி நீசம், காலபுருஷன் படி லாபாதிபதி 11 நீசம். அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் லாபத்தை கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அதுல உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. இல்லாட்டி வருமானம் கம்மியா இருக்கும், வேலை நிறைய பார்ப்பீங்க, வருமானம் கம்மியா இருக்கும். சோ இன்னும் கூடுதலா தகவல் போய் நீங்க என்ன மாசம், தமிழ் மாசத்துல என்ன மாசம், அது நம்ம ஈஸியா கேட்கலாம். ஜாதகமே வேண்டியது இல்லை. இதுதான் உடனே சொல்ற பலன் சொல்றோம், ஜாதகமே வேண்டியது இல்லை. அப்ப அவங்க அந்த ஐப்பசி மாசம் அப்படிங்கிறாங்கன்னா துலாத்துல சூரியன் நீச்சமா இருப்பாரு, அப்ப தகப்பனாருக்கு நல்லது இல்லைங்க. ஏற்கனவே துலாத்துக்கு சூரியன் பாதம், சூரியன் நீச்சமா இருக்காரு லக்னத்திலேயே, அப்பா இருப்பாரு, பட் ஆனா பெரிய அளவுல அவருக்கு ஒன்றும் உதவிகரமா இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இப்படிதான் நம்மள பலன் சொல்லி இப்ப ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் ஒரு பாயிண்டா சொல்றேன் பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு
இப்ப தனுசு லக்னம் எடுத்துக்கலாம். தனுசு லக்னத்துக்கு என்ன ஆகுது? லக்னாதிபதி குரு 4 குடையன் குரு தான். அப்ப லக்னாதிபதி குருவா போகும்போது லக்னாதிபதி குரு 2 3 குடையவன் சனி, 4 குடையன் குரு, 5 12 குடையவன் செவ்வாய். இதெல்லாம் நீங்க மெமரி பண்ணிக்கணும். ஈஸியா ப்ரிடிக்ஷன் சொல்லணும்னா, எளிய முறையோட பலன் சொல்லணும்னா, பொதுவா ஒரு லக்னத்திற்கு அவ என்ன என்ன இடத்துக்கு என்னென்ன கிரகம் அதிபதியா இருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். அதை வச்சு அதெல்லாம் லக்ன பொது பலன். அதை வச்சு ரொம்ப எளிய முறை பலன் சொல்லிடலாம். ஒரு லக்னத்தை சார் சின்ன எடுத்துட்டீங்கன்னா ஒரு கருத்துங்க சார். இப்ப சொல்லுங்க. மேசத்துல இருந்து மீன வரையிலும் இப்ப நம்ம லக்னாதிபதியோடைய பலன்கள் இப்ப இந்த லக்னத்துக்கும் 8ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி செவ்வாய் அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க? ஏன்னா லக்னம் மேச லக்னமா இருந்தது அப்படின்னா ஆமா. அவர் எங்க வேணா இருக்கலாம். ஆனா அவர் மேச ம். லக்னத்துக்காரர்கள் இந்த 2 ஆமா ஆதிபத்தியம் பெற்றவர்களுடைய இது எப்படி இருக்கும்? ஒரு 4 நாள் வரி ஆமா 12 ஆமா ராசிக்கும் சொன்னீங்கன்னா அவர்களுக்கு ஒரு சொல்ல டிப்ஸ் கிடைச்ச மாதிரி இதுல இருக்கும். அது மாதிரி எனக்கு சொல்லிடலாமா? கொஞ்சம் சொல்லுங்க சார். அதான் அதான் இப்ப சார் சொல்றேன். அதான் இப்ப மேஷத்துல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஒரு இதா இருக்கும். சொல்லிடுறேன். மேஷத்துக்கு வந்து மேஷ லக்னாதிபதியே வந்து லக்னாதிபதி செவ்வாய், அதாவது லக்னாதிபதி யார்? நீங்க சொன்ன மாதிரி மேஷத்தையும் நான் சொல்லிடுறேன். லக்னமா சொல்றேன். ஒவ்வொரு லக்னம் சொல்லுறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு பாயிண்ட். அப்படித்தானமா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஓகே. ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார். ரைட், வெரி குட், சூப்பர், சொல்லிடுவோம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி, இப்ப மேஷ லக்னத்துல ஆரம்பிப்போம். இப்ப மேஷ லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் தான். அவரே 8க்கும் அதிபதி வாங்குறாரு. இந்த லக்னாதிபதி செவ்வாய் வந்து செவ்வாயோட காரகத்துவம் எப்படி இருக்குங்கிறத நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும். செவ்வாய்னாலே எப்பவுமே ஒரு ஒரு போர்க்குணம் கொண்ட கிரகம், ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம். அப்படிப்பட்ட ஒரு மிக பலமான கிரகமே 8க்கு ஆதிபத்தியம் வாங்குன்ற பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சிந்திக்கிற ஆற்றல், கொஞ்சம் கோவப்பட்டுருவாங்க டக்குன்னு. அந்த 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தானே, ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தானே. அந்த பிரச்சனைக்குரிய அமைப்புக்குரிய கிரகமே லக்னாதிபதி வர்றதுனா, லக்னாதிபதி வரனால நிறைய செயல் வீரர்களா இருப்பாங்க, நிறைய வேலை நிறைய வேலை செய்ய எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் 8ஆம் இடத்து அதிபதி அந்த கோபம், செவ்வாய்க்குரிய கோபமும் பெருத்த கோபம் உங்களுக்கு பிரச்சனை. அதனாலதான் அந்த மேஷ லக்னத்துக்கு ரொம்ப கோபக்காரங்களா இருக்காங்க. இது காலபுருஷ தத்துவப்படி. அதே மாதிரி வரிசையா சொல்லிடுறேன். அந்த 12 பாவங்களையும் சொல்லிடுறேன், வேமத்தனை சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 2க்கும் 7 குடையன் சுக்கிரன், 2க்கும் 7 குடையன் சுக்கிரன். நல்லா பாருங்க. அதாவது நீங்க முதல்ல லக்னாதிபதி இல்லைங்க யாருன்னு சார், அப்படி பார்த்துட்டோம். இல்ல. அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு காரர்கள் எப்படி சரி, இருப்பாங்க? ரிஷபம் சொல்லு. அது மாதிரி சரி, கொஞ்சம் ரைட். சொல்லுங்க சார். ஓகே ஓகே. அப்போ லக்னத்துக்கு மேடம் வேற வேற இதை பத்தி சொல்றாங்க. சரி, அந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி சுக்கிரன் தான். அந்த லக்னாதிபதிக்கு பாத்தீங்கன்னா 2க்கும் 11 கூடிய புதன், 2க்கு 11 புதன். அதே மாதிரி 3 கூடிய சந்திரன், 4 கூடிய சூரியன், அதே மாதிரி 7 12 கூடிய செவ்வாய், 8 11 கூடிய குரு, 9 9 10 கூடியவன் சனி. இதுதான் அவருடைய அமைப்பு. கொஞ்சம் நீங்களுமே அந்த மாதிரி ஆகலாம். திருப்பி வச்சுட்டு இவங்க வந்து ஒரு நம்ம இப்ப டிவிக்கு போயிட்டாலே அவங்களே நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பண்ண தேவையில்லை. வீடியோ மட்டும் நீங்க தயவு செய்து மியூட் போடுங்க. ஓகே. அப்ப ரொம்ப ரிஷப லக்னம் நான் ஒவ்வொன்றுக்கா சொல்றேன். எது முக்கியமான அந்த சப்ஜெக்ட் சொல்றேன். வேணாம், ஏன்னா நம்ம ஒரே மாதிரி சொல்ல முடியாது, கொஞ்சம் மாத்தி சொல்றேன். ஒரு பாவகத்தை பத்தி சொல்றேன். பொதுவா வந்து இந்த துலா இல்ல லக்னம் எதுக்காக சொல்றேன்னாங்க சார், இப்ப மேச லக்னம்னு சொன்னோம்னா, இப்ப நான் மேச லக்னம்னு சொல்லும் போது நான் ஒரு வியூல சொல்லுவேன். இப்ப ஆமா நாகராஜ் சார் இருக்கிறாரு அப்படின்னா அவரோட வியூல ஒரு மேச லக்னத்து பலன் சொல்லுவாரு. இளங்கோவன் சார் கேட்டோம் அப்படின்னா மேச லக்னம்னா அவர் ஒரு வியூல சொல்லுவாரு. இப்ப நீங்க ஆமா சொன்னீங்கன்னா உங்க வியூல ஒரு வியூ ஆஃப் பாயிண்ட்ல அதான் வந்து அந்த அந்த மேச அந்த வியூல லக்னக்காரர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்த எல்லாருக்கும் அது ஒரு பாயிண்டா கிடைக்கும். நாளைக்கு ஆமா பார்த்த உடனே அல்ல நீ அதான் சொல்றேன் மேசமா நானு. அப்படின்னு நீ இப்படித்தானே இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது ஆமா கரெக்டா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா அதுக்காக. அதுதான் சொல்றேன். நானு வேற பாவகத்தை பத்தி பேசுறேன். லக்ன பாவத்தை பத்தி பேச வேணாம், வேற வேற பாவத்தை பத்தி சொல்றேன். அதாவது மனைவி பற்றி, குழந்தைகளை பற்றி சொல்லலாம்ல, அதனால சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றேன். இதையும் சொல்றேன், அதையும் சொல்லி. ஓகே. இப்ப வந்து நீங்க ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி சுக்கிரன், அவரே 6 கூடையவன். பொதுவாவே சுக்கிரன் வந்து துலாத்தை விட ரிஷபத்துக்கு வந்து ஏன்னா சந்திரன் உச்ச வீடா இருக்கனால அவங்க எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நோக்கியதான் இருப்பாங்க. அவரே 6 கூடையவன் போறதுனால எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கும், நம்மளுக்கு உடல் ரொம்ப பாத்துக்கணும், ரொம்ப கேரா இருக்கணும். ஏன்னா அவர் 6 கூடையவன் போறாரு இல்லையா, உடம்பு ரொம்ப கவனம் பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த லக்னாதிபதி சுக்கிரனாக இருந்து சந்திரன் உச்ச வீடா இருக்கனால எப்பவுமே எல்லாத்தையும் சகஜமா பப்ளிக் ஃபிகரா இருப்பாங்க. எல்லாத்துலயும் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து எப்படி இருப்பாங்க, அவங்க ஆதிக்கம் சந்திரன் ஏன்னா உச்ச வீடு இல்லையா, அதனால ரொம்ப எல்லாரோடையும் சகஜமா பேசக்கூடியவங்களாகவும்
எல்லாத்துலயும் அனுசரிச்சு போகக்கூடிய ரொம்ப இறக்க சுபாவம் கொண்டவங்க இருப்பாங்க. ஆனால் அதே லக்னாதிபதி இருந்து 6 கூடையவனா போறதுனால அவங்களோட உடல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கூடுதல் கவனம் எடுத்து செயல்படுவாங்க. இது அவருடைய லக்னத்தினுடைய அந்த ராசியுடைய பொதுப்பலன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்க ஒரு சின்ன சேஞ்ச் என்ன வரும்னா, அவங்களுக்கு வந்து தகப்பன் தாய் ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது அந்த லக்ன பொது பலன் படி பாக்குறீங்கன்னா 5 கூட 4 கூட சூரியனா வந்துருவாரு, 9 கூட சனியா வந்துருவாரு, பிளஸ் அவரே பாதகாதிபதி. அப்ப என்ன ஆகும்னா தகப்பனாருடைய வேலையும் தாய் தான் செய்யற மாதிரி இருக்கும் ரிஷப லக்னத்துக்கு. தகப்பனார் நல்ல உழைப்பாளியா இருப்பார், பப்ளிக் வேலா இருப்பார், எல்லாரோட மதிக்கப்படக்கூடியவரா இருப்பார். அவர் பொது வேலை பொது வாழ்க்கையில போறாரு. சனினால அப்படித்தானே அவர் அப்படி போயிரு சம்பாதிப்பாரு, தர்ம நியாயப்படி அங்க பஞ்சாயத்து பேசி அப்படி இருப்பாரு. ஆனால் அதை விட பவரான கிரகம் வந்து சூரியன் வந்து 4க்கு ஆதிபத்தியம் வாங்குறதுனால தாய் தான் நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு நல்ல தலைமைத்துவம் வாங்கி மிகச்சிறப்பா அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவங்க இருப்பாங்க ரிஷப லக்னக்காரர்களுக்கு. ஓகேவா? போகலாமா? அடுத்த கொண்டு போயிடலாம்ல? ஓகே, சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்ன பொது பலன்படி நம்மளுடைய மிதுன லக்னம். மிதுன லக்னக்காரர்களுக்கு மிதுன லக்னாதிபதியும் 4 கூடையவன் புதன், 2 கூடையன் சந்திரன், 3 கூடையன் சூரியன், 6 11 கூடையவன் 5 12 கூடையவன் சுக்கிரன், 6 11 கூடையவன் செவ்வாய், 7 10 கூடையவன் குரு, 8 9 கூடையவன் சனி. இதுதான் அந்த மிதுன லக்னத்துக்கு. மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியே வந்து புதன் தான். அதனால அவங்க எப்போதுமே நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. எப்படி அவரே 4 கூடையவன் தான். எப்பவுமே கல்வி தாகமும் எப்பொழுதுமே படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். புதுசு புதுசா தெரிஞ்சுக்கணும்னு இருப்பாங்க, வயது வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய ஒரு பிளஸ். அதுல வந்து அது அவங்களுடைய மிகப்பெரிய பலம். அது இன்னும் அமைப்பா சொல்ல போனோம்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 3 கூடையவன் தைரிய ஸ்தானாதிபதி தான் பாருங்க. துர்ஸ்தானாதிபதி எல்லாமே 3 கூடையவன் சூரியன், 6 கூடையவன் செவ்வாய், 11 கூடையவன் செவ்வாய், லாபாதிபதி எல்லாமே பாத்தீங்கன்னா பாவக்கோளா வரும் இயற்கையாவே. ஆனா நீங்க அதாவது மிதுன லக்னக்காரர்கள் பார்த்தா நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் இடம்னா ரொம்ப ஆளுமையா இருப்பாங்க. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவங்க மிதுன லக்னம் தான். 3 கூடையன் சூரியன் தைரிய ஸ்தானாதிபதி சூரியனா போயிடுவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கூடையன் செவ்வாய், 6 11 கூடிய லாபாதிபதி செவ்வாய் போயிடுவாரு, 8 கூடையன் சனியா போயிடுவாரு. பொதுவாகவே இந்த தைரிய வீரிய வெற்றி ஸ்தானாதிபதியும் ரணருவ சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் செவ்வாய் வர்றதுனால எப்பொழுதுமே அவங்க எல்லா இடத்துலயும் ஜெயம் வெற்றி எல்லாமே கிடைக்கும். இதுல என்னன்னா ஒரு சின்ன உங்களுக்கு என்ன ஒரு மைனஸ் ஆகும்னா அந்த சூட்சுமாதிபதி ராகுவா போறோம்னா சில நேரங்கள் முடிவெடுக்கல கொஞ்சம் குழம்பிடுவாங்க. அந்த மிதுன லக்னத்துக்குள்ள ராசி இருக்கிற சுவாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, மிதுனத்துக்குள்ள அந்த ராகு சமயத்தை குழப்பி விட்டுருவார் அந்த லக்னத்துக்கு. சோ அதனால அது அவருடைய மைனஸ் சொல்லலாம். இதுதான் அவருடைய பொதுவா பார்த்தோன்னே சொல்லலாம். பொதுவாகவே நீங்க மிதுன லக்னக்காரர்கள் கொஞ்சம் நல்லாவே ஒரு பலமான ஆட்களாக தான் இருப்பாங்க. அடுத்தது கடகலக்னம். கடகலக்னத்தின் அதிபதி வந்து சந்திரன். அவருக்கு வந்து லக்னாதிபதி சந்திரன், 2 கூடையவன் சூரியன், 3 10 12 3 12 கூடையவன் புதன், 4 11 கூடையவன் சுக்கிரன், 5 9 கூடையவன் செவ்வாய், 5 10 கூடையவன் செவ்வாய், 6 9 கூடையவன் குரு, 7 8 கூடையவன் சனி. இதுதான் அவர் கடக லக்னத்துடைய அந்த ஒரு லக்ன பொதுப்பலனுடைய பொதுவான அமைப்பு. இந்த பொதுவான அமைப்புல பாத்தீங்கன்னா பொதுவா கடக லக்னத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளவங்க. பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்த அதிபதி சனியா போயிடுவார், 7க்கு 8க்கு அதிபதி சனியா போயிடுவார். பொதுவா கடக லக்ன கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் சுக்கிரனும் பாதகம், 11 கூடிய சுக்கிரனும் பாதகம் போயிடுவார். அப்போ கடகராசி எதிர்பார்த்த மாதிரி வரன்கள் அமைவதில்லை, எதிர்பார்த்த வரன்கள் அமையாது. அவங்களுக்கு ஆப்போசிட் எதிர்பாலினம் என்பது வந்து இவங்க அனுசரிச்சு போய் வாழக்கூடிய கலப்பரமா தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பாதகாதிகள் 11 நான் பாதகத்தை ரொம்ப சொல்ல மாட்டேன், இருந்தாலும் 4 சுகஸ்தானது. ஏன்னா திருமண வாழ்க்கைன்னு நம்ம சுக்கிரன் டச் பண்ணாம போக முடியாது. அப்போ சுக்கிரன் பாதகமாகி 7 கூடையன் சனியா வருகின்ற பொழுது இவர்களை விட சற்று குறைவானவர்களாகத்தான் வருவாங்க. கல்வியிலேயோ படிப்புலையோ அழகுலையோ தோற்றத்திலேயோ இல்லாட்டி வயதுலையோ 10 வயது வித்தியாசம் உள்ள கணவன் மனைவி ஆகுவாங்க. இல்ல ஈக்குவல் வயது கொஞ்சம் முதிர்ந்த தோற்றம் உண்ட மனைவி ஆணுக்கும், கிளத்தத வயதான தோற்றம் கொண்ட கணவனும் இந்த மாதிரி வயது மூத்த மாதிரி இருப்பாங்க, ரொம்ப வயது முதிர்ச்சியானவங்கள மாதிரி. அந்த ஏன்னா சூரியன் சனியை முதிர்த்த தோற்றமுடையவர் தானே, முதிர்ந்த தோற்றமுடையவர் இருப்பாங்க. இதுல இந்த சனியே ஜீவனாதிபதி போறாங்க, எப்ப பார்த்தாலும் வேலைன்னு தெரியக்கூடிய கலப்படம் வந்துடும். இவங்களோட உணர்வுகளை அவங்க புரிஞ்சிக்க முடியாது 7 கூடையன் சனியா வர்றதுனால. ஏன்னா சந்திரன் எப்பவுமே ரொம்ப ஒரு ஃபீலான கிரகம், மன ரீதியாகவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகத்துக்கே பார்த்து 7 கூடையன் சனியா வரும்போது சனி எப்ப பார்த்தாலும் வேலைன்னு தெரியும். அது குளிக்குதோ இல்லையா அதுக்கு வேலை ரொம்ப முக்கியம். அதனால வேலை யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா லக்ன பொது பலன்படி சொல்றேன். ரொம்ப வேலை அவங்க தெரிவாங்க. அப்ப இந்த இவங்க என்ன கடகராசி சந்திரன் எப்பவுமே ஒரு இயக்கத்துல இருக்கும்.
இருந்தாலும் சந்திரன் தாய்மை உணர்வு இருக்கனால அப்படிப்பட்ட எப்பேற்பட்ட கலத்திரம்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க. இது வந்து ஒரு இன்னொரு பாவம். அதாவது கடக லக்னத்துடைய பொது பலனோடு இன்னொரு பாவம். பொதுவாகவே கடக லக்னக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அந்த செவ்வாய் 5 செவ்வாயா போறதுனால பிள்ளைகளை ரொம்ப கண்டிஷனா வளர்ப்பாங்க. யாருக்கெல்லாம் செவ்வாய், சூரியன், குரு புத்திரஸ்தானாதிபதி தொடர்பு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் செவ்வாய், குரு, சூரியன், சனி கூட கொஞ்சம் லிபரல் பண்ணி விட்டுருவாரு. செவ்வாய், குரு, சூரியன் இந்த 3 கிரகம் யாருக்கெல்லாம் 5, 9 கூடியன வராங்களோ அவங்க எல்லாம் பிள்ளைகள் ரொம்ப கண்டிப்பாவும் ஒழுக்க அறத்தோட வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரைட். அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம், சிம்ம ராசி ரெண்டுக்குமே. சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னாதிபதி சூரியன், 2 11 கூடியவன் புதன், 3 10 கூடியவன் சுக்கிரன், 4 9 கூடியவன் செவ்வாய், 5 8 கூடியவன் குரு, 6 7 கூடியவன் சனி. இதுதான் இவங்களுடைய ஃபார்மேட். இதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்னன்னா, இந்த காலையில ஒருத்தர் கேட்ட அதே மாதிரி சொன்னார். லக்னாதிபதி சூரியனே பாத்தீங்கன்னா இவருக்கு அதே தான். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சூரியன் இவர் எதிர்த்தாப்புல சனியா போயிடுவாரு. எதிர்பார்த்த கலத்தரம் அமையாது. எப்பவுமே கொஞ்சம் ஒரு சர்ச்சைக்குரிய கலத்தரமாகவும் இல்ல கொஞ்சம் குறைவான இடத்துல தான் கலத்தரம் அமையும். இத பொது விதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு சூரியனுடைய ஆதிக்கம் ரொம்ப பலமான ஆதிக்கம். ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா வீரியாதிபதி யாருன்னா சுக்கிரனா போயிடுவார். அந்த சுக்கிரன் வீட்டுல அந்த லக்னாதிபதி சூரியன் நீச்சமாகும் லக்ன பொது பலன்படி. அப்ப என்ன ஆகும்? அவருடைய இயற்கையான சூரியனுடைய இயற்கையான அந்த ஒரு கம்பீரமும் இயற்கையான தைரியமும் அவருக்கு துணை வருமே தவிர அவர் செயற்கையா தனக்கு தைரியம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்க முடியாது. அது வரவும் வராது. ஏன்னா அவருடைய சூரியன்கிறவர் வீரியாதிபதி 3ஆம் இடத்துல நீசம் பெற்று சொல்லுவார். அதனால நேசல சிம்ம லக்னக்க சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இயற்கையிலே அந்த தோற்றம், இயற்கையில அந்த கம்பீரம், இயற்கையில அந்த ஒரு ஒரு இது ரொம்ப ஒரு ஒரு உயர்வான குணங்கள் எதையுமே சாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதே மாதிரி 2 11 கூடியவன் புதனா போறதுனால நிறைய படிப்பாங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்பவும் தேர்வு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு அதே மாதிரிதான் 9 கூடியவன் 5 கூடியவன் குருவா போறதுனால புத்திர பேர்களை பொறுத்தவரை ரொம்ப கண்டிஷனா வளர்க்கணும். ரொம்ப ஒழுக்கமா வளர்க்கணுங்கிறத ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் குடும்ப வாழ்க்கை. ஏன்னா 7 கூடிய சனியா இருக்கும்போது இவரோட உயர்வான சிந்தனையா இருக்கும். வர்றவங்க கொஞ்சம் எதிர்மறையா தான் இருப்பாங்க. ஏன்னா 2மே இயற்கை பாவகிரகமா வருது இல்லையா? 2 இயற்கை பாவகிரகங்கள் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்தா கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சிக்கல் ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். ரைட். ஓகே. அடுத்து வந்து கன்னியா லக்னம். கன்னியா லக்னாதிபதியே 10 கூடியவன் லக்னாதிபதி பிளஸ் 10 கூடியவன் புதன். அதே மாதிரி 2 9 கூடியவன் சுக்கிரன், 3 8 கூடியவன் செவ்வாய், 4 7 கூடியவன் குரு, 5 6 கூடியவன் செவ்வாய் சனி. இவர் இந்த கன்னியா லக்னத்தை பத்தி நம்ம இவங்களுக்கு எப்படின்னா இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஒரு என்ன ஒரு ஒரு இந்த லக்னாதிபதி புதனா வர்றதுனாலையும் ராசியாதிபதி புதனா என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும்னா, அங்க வந்து ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. அஸ்த நட்சத்திரத்தினுடைய சந்திரனே முழு சூட்சமா இருப்பார். பொதுவா அந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பொய்ய அழகா சொல்லாம இருக்கவே முடியாது. எதையுமே ஒரு அழகா ஒரு ரசனையா அப்படி ஒரு கோர்வையா சொல்லுவாங்க. போற போக்குல 2 சேர்த்து அடிச்சுட்டு விடுவாங்க. ஒரு கற்பனை திறன் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த புதன் உச்ச வீடா இருந்தாலும் அங்களுடைய சூழ்ச்சி மாதிரியே சந்திரன் வர்றது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி 2க்கும் 9 கூடிய சுக்கிரன் வர்றதுனால அவருடைய தகப்பனார் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கக்கூடியவராகவும் இந்த பிள்ளைகள் மீது ரொம்ப பாசம் கொண்ட. ஏன்னா 2ஆம் இடமும் சுக்கிரன், 9ஆம் இடமும் சுக்கிரன். அப்போ ஒரு குடும்பஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற அதே கிரகம் தான் தகப்பனுக்கும் ஆதிபத்தியம் வாங்குது. அப்போ ஒரு தகப்பனார் இந்த குடும்பத்தை ரொம்ப ஒரு நல்ல விதத்துல வழிநடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரா இருப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 8 கூடியன் செவ்வாய் போடுவார். 3 8 கூடியன் செவ்வாய் தைரியாதிபதி செவ்வாய் வரும்போது அவங்க பார்க்கதான் வந்து இந்த புதனுடைய சாஃப்ட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ரெகட்னஸ் இருக்கும். அப்பப்போ சல்லுன்னு கோவம் வரும். பயங்கரமா கோவம் வரும். அப்புறம் அந்த புதன் ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. அதனால அவங்ககிட்ட கொஞ்சம் கோபம் அதிகம் வரத்தான் செய்யும். அதே மாதிரி 4 கூடிய குருவே உங்களுக்கு வந்து பாதகாதிபதினால படிச்சு புதன் வேற லக்னாதிபதி பெறாரா, படிப்பை பொறுத்த வரைக்கும் எப்ப பார்த்தாலும் சம்பந்தாலாம் படிப்பாங்க. டிப்ளமோ படிச்சுப்பான், அங்கிட்டு அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பான், இன்ஜினியரிங் படிப்பான். அந்த புதன் 7 கூடிய பாதகம் 4 7 கூடிய குருவே 4க்கும் ஆதிபத்தியம் பற்றி பாதகாதிபதி. அதாவது 7க்கு அதிபதி பாதகாதிபதி குருவே 4க்கும் ஆதிபத்தியம் வாங்குறதுனால இவருக்கு வந்து கல்வியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா புதன் லக்னாதிபதி அப்ப படிப்பு நல்லா தான் இருக்கும், படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. ஆனால் பிச்சைக்காரவாந்தி எடுத்த மாதிரி எதாத்தாலும் படிப்பாங்க. அஸ்ட்ராலஜி படிப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது அஸ்ட்ராலஜி பொதுவாக அதை விட்டுருங்க, இன்ஜினியரிங் படிப்பாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பாங்க. எது அவனுக்கு பிடிச்சிருக்கோ அதுதான் படிப்பாங்க. அது எளிமையா பிடிச்சிருக்கணும். அவங்களுக்கு ஒரு மன ரீதியா பிடிச்சி, ஏன்னா சந்திரன் சூட்சி மாதிரி உள்ள இருக்கிறதுனால அந்த சந்திரனோட நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இதுதான் அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விஷயங்கள். இன்னொன்னு விஷயம் அவங்களுடைய ராசியாதிபதியே உங்களுக்கு வந்து லக்னாதிபதி ராசியாதிபதி 7ல போய் நீச்சமா இருக்கும்.
எப்பவுமே பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தினா படிக்க மாட்டான். கும்பல மீன லக்னம், அதாவது நம்ம கன்னியா லக்னக்காரர்களுக்கு புதனே 7ல போய் நீசமா இருப்பார். கல்விக்காரன் புதனே 7ல போய் அந்த லக்னத்துக்கு ராசிக்கு 7ல போய் நீசமா இருக்கும்போது 7ஆம் இடம் நட்புத்தனம் இல்லையா, அதனாலதான் அவன் ரொம்ப ஃப்ரெண்டு சேர்ந்தான்னா படிக்க மாட்டான். அதனால அது கொஞ்சம் பாத்துக்கணும். இதெல்லாம் கன்னியா லக்னம்னு சொன்னாலே நம்ம சொல்லல ஈஸியா. கன்னியா லக்னமா ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பா, அவன் படிக்கிற பையனா படிப்பான், பார்த்து நல்ல ஃப்ரெண்டுலாம் படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி படிக்கிற வயசுல அந்த கூட படிக்க போய் காதல் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க எல்லாம் சுக்கரன் உச்ச விடு வர்றது. ஆனா நிறைய சொல்லலாம். லக்னம் பொது பண்ணி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால காலத்தின் நிர்பந்தம் கொஞ்சம் வேற ஸ்பீடா போயிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா துலா லக்னம். துலா லக்னம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான லக்னம் தான். ஏன்னா அவங்களுக்கு லக்னாதிபதி சுக்கிரன் 8க்கு அதிபதி வாங்கிடுவார். இப்ப செவ்வாய் வந்து மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் பாவக்கோளான்னு 8ஆம் இடத்த அதிபதி வாங்கினால மூர்க்கத்தனம் அதிகமா இருக்கு. ஆனா இங்க சுக்கிரன் லக்னாதிபதி எப்போ 8க்கு அதிபதி வாங்கினால தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாம போயிடும் சில நேரங்கள். சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், தன்னுடைய மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களை வெளியில ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா மேஷ லக்னத்துக்கு 8க்குடைய லக்னாதிபதியும் 8க்குடையவன் செவ்வாய் போறதுனால எப்படியாவது அட்டப்படான்னு வெளிப்படுத்திடுவாங்க. ஆனா துலா லக்னத்தினால அப்படி வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா இன்னும் நாங்க சனி உச்ச வீடு, அவங்க ரொம்ப இறக்கப்படுவாங்க. துலாத்துல வந்து சனி உச்ச வீடு, ரொம்ப இறக்கப்படுவாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. கொஞ்சம் துலா லக்னக்காரர்கள் ஆண் பான் ரெண்டு பேருமே அப்ப எதிர்பாலினத்துல சற்று கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப நெருங்கி போகக்கூடாது. ஏன்னா துலா லக்னத்தினுடைய முழு நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம். அங்க ராகுக்கு ரொம்ப இணக்கமான கிரகம் சுக்கிரன், அவர் தான் அங்க ஆட்சி வீடு. இன்னொரு இணக்கமான கிரகம் சனி. அப்ப சுக்கிரன் சனி ராகு எல்லாமே அங்க இருக்குன்ற பொழுது சூரியனர் நீச்ச வீடு. அப்ப என்ன ஆகும், அவங்க தன்னுடைய தனத்துக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் பழகும் போது சற்று கவனமாக பழக வேண்டும். அந்த பழக்க வழக்கத்துல கொஞ்சம் அவங்க ஆள் தெரியாம பழகிட்டாங்கன்னா அதனால சில விளைவுகள், எதிர்மறையான விளைவுகள் அவங்களுக்கு வரத்தான் செய்யும். தேவையில்லாம அவங்க வந்து அவங்களை வந்து ஏதாவது எப்படி சொல்றது, ஒரு ஆட்டக்காரன் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப, ஏன்னா சனியோட காரகத்துவம் உள்ளவங்கள்ட்ட இந்த சுக்கரோட காரகத்துவம் இருக்கனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது கவனமா இருக்கணும். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம்னா அவங்களுக்கு சனி முழு யோகாதிபதியே போகுது. பஞ்சம கேந்திராதிபதி அதாவது 4க்கும் 5க்கு உடையவர். அப்ப 4, 5க்கு சனி போகும்போது வேலைவாய்ப்பு கேரண்டி. நல்லா படிச்சுட்டாங்கன்னா நல்ல வேலைவாய்ப்பு நல்லா இருக்கும். அதனால அவங்க செய்யற தான தர்மங்களே அவங்களுக்கு நல்லா வேலைவாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா அந்த 5க்குடைய கிரகமே அவங்க ராசியில உச்சமா இருப்பாரு துலாத்துல. அப்படிங்கும்போது அவங்க இஷ்ட தெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு, இதன் மூலமா அவங்க நிறைய விஷயங்கள் சாதிப்பாங்க. அது ரொம்ப நம்பிக்கையாவும் இருப்பாங்க. பெருமாள் பக்தரா இருப்பாங்க. அவங்க அதுல ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் படிப்பவர் காலத்துல. இது துலா லக்னத்துக்கு லக்ன பொது பலன்கள்ல வரக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்கள். அவரே சூரியனே பாதகாதிபதி போயிடுவாரு. 10 கூடிய சொன்ன 10 கூடிய சந்திரனா போயிடுவாரு. அயல்நாட்டு யோகம் உண்டு. சில நேரங்களில் இந்த அயல்நாட்டுக்கு போறேன் ஏன்னா அந்த சந்திரனே 10 கூடிய உச்சம் பெறுவது 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சந்திரன் என்ன பண்ணுவான், போக முடியுதோ இல்லையோ அந்த ஆசையை வளர்த்துக்கிட்டு வெளிநாடு போகணும், நினைச்ச மாதிரி வேலை அமைங்கிறதுனால அவங்க வந்து அதை சார்ந்து இருக்கக்கூடாது. கிடைக்கிற வேலைக்கு போனாங்கன்னா பொதுவா துலா லக்னக்காரர்கள் அங்கேயே நல்ல நேரம் வாங்கி அழகா போயிடுவாங்க. நிறைய எதிர்பார்ப்பு பார்த்துட்டாங்கன்னா அந்த வேலையை போகும்போது அவங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக அமைவதில்லை. அது அவங்களுடைய பாக்கிய கிரகத்தை பொறுத்ததுக்கு நான் இப்ப சொல்வது எல்லாமே எந்த கிரகமும் இல்லாமல் லக்னத்திரீதியான பொதுவான பலன்கள். இது நம்ம முதல்ல முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதை வேணா அவர் எங்க வேணா இருக்கலாம். இது வந்து பண்ண இதான் அடிப்படை. இதான் ஜோதிடர் கத்துக்கிறதுல ஒரு ஜோதிடருக்கு நீங்க ஜோதிடர் ஆகணும்னா பொதுவா அந்த 12 பாவங்கள் கிரகங்களும் இந்த ஒவ்வொரு கிரகத்தின் அதிபதிகளும் அதனுடைய காரகத்துவ பலன்களும் அவர் அந்த வீட்டுக்கு எப்படி இருப்பாருங்கிறதையும் நீங்க முதல்ல நல்லபடியா முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரிசு சொல்ல முடியும். அடுத்து நம்ம விருச்சிக லக்னம். விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நீச்ச வீடு. அதே மாதிரி 2க்கும் 5 கூடியவன் வந்து குரு பகவான், 3, 4 கூடியவன் சனி, 7, 12 கூடியவன் சுக்கிரன், 8, 11 கூடியவன் புதன், 9 கூடியவன் சந்திரன், 10 கூடியவன் சூரியன். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன முக்கியமான ஸ்பெஷாலிட்டின்னா இவங்க உடலை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா சந்திரன் நீச்ச வீடு, உடலை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. இருக்கலே நம்பர் 1 பிளானட் யாரு, சூரியன். அவருக்கு இவங்களுக்கு 10ஆம் வீடு. அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா தன் உடலை வருத்தி தான் செய்யக்கூடிய காரியங்களை எப்பேற்பட்ட காரியம் வண்ண கவி புரண்டு அதாவது சாதிக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஜீவனஸ்தானத்துல. அதே மாதிரி என்னன்னா இந்த மேஷத்துக்குரிய அந்த கோபமும் அந்த ஒரு அபிரிமிதமான கோபமும் அதாவது ஒரு கட்டுப்படுத்த முடியாத கோபமும் இவங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா லக்னாதிபதி 6க்கு ஆதிபதி அவங்க. 8 விட 6 கொஞ்சம் தாங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் தானே. அதனால கோபம் என்பது இவர்களுக்கு மேஷத்தை விட சற்று குறைவா தான் இருக்கும்.
மேஷத்துக்கு தான் ரொம்ப கடுமையா இருக்கும், இவங்களுக்கு சற்று குறைவா தான் இருக்கும். இவங்களுக்கு சூட்சமாக சனி வர்றதுனால, சந்திரனோட நீச்ச வீடு சனி வர்றதுனால, இந்த மேஷத்தினுடைய அபரிமிதமான செயலாற்றல் இவங்ககிட்ட இருக்காது. சனியோட நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால முழுமையா அவங்களால வேலை பார்க்க முடியாது. மனசு சொல்லும், உடம்பு ஒத்துழைக்காது, செய்யணும்னு ஆசைப்பட முடியாது. ஆனால் தொழில் 10ஆம் இடத்துல சூரியனா வர தொழில் அப்படிங்கிற வர்ற இடத்துல ரொம்ப சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்காண்டி எவ்வளவு கடைசி கால வயதானாலும் பரவாயில்ல. நீங்க விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி கேட்டு பாருங்க, 80 வயதானாலும் வேலை பார்த்து சம்பாரிச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பேற்பட்ட அவங்களுக்கு உடல் ஒத்துழைக்கிறதுனால அந்த வேலையை பார்ப்பாங்க அவங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2க்கு 5 கூடியவன் வந்து உங்களுக்கு குருவா போறதுனால ரொம்ப பாரம்பரியத்தை நினைக்க பிள்ளைகள் ரொம்ப கண்டிப்பா வளர்ப்பாங்க, கட்டுக்கோப்பா வளர்ப்பாங்க. 10 பிள்ளை இருந்தாலும் 10 பிள்ளையும் பெர்ஃபெக்டா வளர்ப்பாங்க. அதுவும் பர்டிகுலர் ஆண் பிள்ளைகள் ரொம்ப வீரியமா இருப்பாங்க. விருச்சிக லக்னத்துக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க. கடகத்துக்கு அதே மாதிரி தான். பொம்பளை பிள்ளை இருந்தாலும் அது வீரியம் ரொம்ப பவரா இருப்பாங்க. பொதுவாக தான் சொல்றேனுங்க, அந்த சூரியன், செவ்வாய், குரு இவங்க எல்லாம் யாருக்கெல்லாம் 5ஆம் இடத்து ஆதிபத்தியம் வாங்குகிறதோ அவர்கள் பிள்ளைகள்லாம் ரொம்ப வீரியம், எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் முக்கியமா இருப்பாங்க. அதுதான் நீங்க வந்து பொதுவான விஷயம் டக்கு டக்குன்னு பார்த்தேன்னு சொல்றது. சரி, அப்ப இவங்களுக்கு வந்து இதுதான் பொதுவா வந்து இந்த 7 கூடையன் சுக்கிரனா போயிடுவாரு. அது ரொம்ப முக்கியம். இந்த மேஷத்துக்கும் இதுல மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ரொம்ப முக்கியமான பிளஸ் பாயிண்ட்னா அவங்களோட மனைவி தான், அவருடைய கலத்திரம் தான். அவங்க எப்பேற்பட்ட கோபக்காரர் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போனா அவங்க கொண்டாடி தாசன் தான். மனைவி சொல்லுதான் அவங்களுக்கு நம்பும். ஏன்னா 7 கூடையன் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சுக்கிரனா போயிடுவார். காரகரே அந்த பாவகத்துக்கு அதிபதியா போயிடுவார். அப்படிங்கும்போது அவங்க மனைவி மீறி எதுவும் செய்ய முடியாது. ஆனா இப்ப மேஷராக்கடக்காரருக்கு ஒரு முடிவு பண்றாரு, விருச்சிக லக்னக்காரர் ஒரு முடிவு பண்றாரு, ஒரு கருத்தை தன்னுடைய குடும்பத்து சார்பா சொல்றாருன்னா அது அவருடைய மனைவியுடைய கருத்தாக 100க்கு ஒரு 50% இல்லாட்டி ஒரு 40%. அவரே சொந்த முடிவா இருந்தாலும் பாதி முடிவு மனைவியோட கேட்டுக்கிட்டு அவங்களுடைய, அதாவது நேரடியா கேட்க மாட்டாரு, மறைமுகம். ஏன்னா வீரமான பவரான ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. ஆனால் 7 கூடையன் சுக்கிரனா போகும்போது மனைவியுடைய ஆலோசனை இல்லாமலாம் செய்ய முடியாது. ஈக்குவல் பார்ட்னர் இல்லையா, நட்பு ஸ்தானம் எது நேர 7ஆம் இடம் அவருடைய நட்பு ஸ்தானம் இல்லையா. அதுவே சுக்கிரனா போகும்போது ஏதோ ஒரு மறைமுகமாகவோ ஏதோ ஒரு இடத்துல மனைவியுடைய பேச்சை கேட்டதா அதன் மூலமா தான் அவர் செயல்படக்கூடியவரா இருப்பார். அதுல நீங்க தாராளமா சொல்லலாம். நீங்க செக் பண்ணி பாத்துங்க, எந்த மீனராசிக்காரன் மீனங்கிறேன், விருச்சிக ராசி, மேஷ ராசி சரி, மேஷ ராசிக்காரனா தட்டா புட்டாம்பாங்க. ஆனா வீட்டுல எல்லாம் ஒரு பருப்பும் வேகாது. விருச்சிகம் அதே மாதிரிதான். விருச்சிக ராசி பெண்கள் அதே மாதிரிதான். வீட்டுக்காரர் என்ன தப்பு பண்ணாலும் என் புருஷன் மாதிரி வரவே வராது அப்படின்றாங்க. அது நீங்க நிறைய பார்க்கலாம். அதனால இந்த மேஷ ராசி விருச்சிக ராசி பஞ்சாயத்தே போக மாட்டேனாங்க. பஞ்சாயத்துலாம் போனா நம்ம மூக்கோட போட்டு தான் வரணும். அதனால அவங்க அப்படி ஒரு அமைப்பு. ஏன்னா மேஷத்துக்கு வந்து விருச்சிகத்துக்கு வந்து 5ல சுக்கிரன் உச்சமா இருப்பார். கூடுமான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொந்தத்திலேயோ உறவுலையோ தெரிஞ்ச இடத்துலயோ சொந்த ஊர்லயோ தான் பொண்ணு அமையும். ஏன்னா அவருக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு இல்லையா, இளமையான அழகான மனைவி, கலத்திரம் அமையும், இஷ்டப்பட்ட கலத்திரம் அமையும். இதெல்லாம் இன்னும் நிறைய விஷயம் சொன்னா ஒரு லகத்துக்கு ஒரு 2 மணி நேரம் இருக்கும். சரி, நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோம். அடுத்தது வந்து ஓகே சொல்லி முடிச்சிடறேன். அடுத்தது வந்து நம்ம தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை அதிபதி குரு, அவரே 4க்கு அதிபதி. 2, 3 கூடையவன் சனி, 5, 12 கூடையவன் செவ்வாய், 6, 11 கூடையவன் சுக்கிரன், 7, 10 கூடையவன் புதன், 8 கூடையவன் சந்திரன், 9 கூடையவன் சூரியன். ஓகே, தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு பொதுவாகவே பிராமண ராசி. பொதுவாக அவங்க லக்னாதிபதியே குருவா வர்றதுனா கொஞ்சம் பயந்த சுபாவம் தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா 3 கூடையவன் சனியா வர்றதுனால உள்ள பயம் இருந்தாலும் வெளில காமிச்சிக்க மாட்டாங்க. அதெல்லாம் தைரியமா பேசுவாங்க, நல்லா போல்டா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைனா 7 கூடையன் புதன் பாதகம், அவரே 10க்கு ஆதிபத்தியம் வாங்கிட்டார். அப்ப 7க்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் புதனே 10க்கு ஆதிபத்தியம் வாங்குது. அப்ப 7க்கு ஆதிபத்தியம் புதன் பாதகம் போயிடுது. அப்ப இவங்களுக்கு கல்விங்கிறது வந்து பெருசா ஒன்னும் அவங்களுக்கு படித்த கல்வியை விட அனுபவ கல்வி பெரிய உதவியா இருக்கும். பிளஸ் வந்து தொழில், அதாவது மனைவி ஸ்தானாதிபதியே மனைவி பாவகத்துக்குரிய கிரகமே 10க்கும் ஆதிபத்தியம் வாங்குறதுனால மனைவியை சார்ந்த மனைவி வந்து தொழிலுக்கு கைட் பண்ணுவாங்க. பாதம் எப்படி வேலை செய்யணும்னா, இவர் ஒரு ஐடியால பிசினஸ் பண்ணுவாரு, ஒரு ஐடியால வேலைக்கு போயிட்டு இருப்பாரு. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இல்ல இப்படி பண்ணுங்க, இதான் நல்லா இருக்கும், நீங்க என்ன எப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் என்பது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும். அதே மாதிரி இவரோட கொஞ்சம் படித்த மனைவியா கூட இருக்கலாம் பாதகம். அந்த கலத்திரத்தோட சற்று படித்தவர்களாக இருக்கலாம், இல்ல கல்வி அறிவு கொஞ்சம் குறைவானவங்களா இருக்கலாம். எப்படியோ கூட இருக்கலாம், ரொம்ப குறைச்சிருக்கலாம். அதான் பாதம், புதனுடைய பாதம். அவ்வளவு தட்சா. மித்தபடி குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து இவருக்கு 11க்கு ஆதிபத்தியம் வாங்கிடுறாங்க. பொதுவா வந்து தனுசு லக்னக்காரர்கள் சற்று அவங்க லக்னாதிபதி குரு, அதனால கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கும். இருந்தாலும் 11க்குரிய லாபாதிபதியா சுக்கிரன் வந்துருவார். கடக லக்னத்துக்கும் 11க்குரிய லாபாதிபதி சுக்கிரன்னா
ஆனா பாதகாதிபதி சுக்கிரன், அதனால அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் கடக லக்னத்துக்கு, கடகராசிக்கு. ஐயோ ஆப்போசிட் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்க மன ரீதியா கொஞ்சம் லாக் ஆயிடுவாங்க, பயப்படுவாங்க கடகராசி. ஏன்னா பாதகாதிபதி சுக்கிரனை போயிடாது. ஆனா இவருக்கு தனுசுக்கு அப்படி இல்லை, பாதகாதிபதி சுக்கிரன் கிடையாது. ஆனா அவர் பதுங்கக்கூடிய லாபாதிபதி சுக்கிரன். அப்ப பெண்களால் லாபம், பெண்களால் அனுகூலம். ஆனா பெண்ணா அவங்கள அனுகூலமா இருப்பாங்க. அப்போ ஒரு ஏதோ ஒரு ஒர்க்கிங் வேலை வேலை செய்யற தொழில் செய்யற இடம் வச்சுக்கீங்களேன். ஒரு ஆண் ஒரு தொழில் செய்யற இடம்னா அங்க பெண்கள் அவர் குறையா இருப்பாங்க. ஒரு பெண் தொழில் செய்யற தனுசுல இருக்கணும் பெண்ணா இருந்தாங்கன்னா ஆண்கள் ஹெல்ப் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வேலையில ஹெல்ப் பண்ண விடுங்களா இருப்பாங்க. அது வந்து ஒரு அது அவங்களுக்கு கூட அந்த அமைப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 குரு வந்து உங்க 4க்கு ஆதிபத்தியம் வாங்குறதுனால பொதுவாகவே ஆன்மீகம் சார்ந்த கல்விகள், இல்லாட்டி 2 சனியா வர்றதுனா டெக்னிக்கல் சார்ந்த கல்விகள், அட்மினிஸ்ட்ரேஷன், பேங்க் செக்டார் இந்த மாதிரி தான் போவாங்க. டீச்சிங் லைன்ல போவாங்க. 10 இருக்காங்க, தொழில் அந்த மாதிரி இன்னும் அப்படியே நிறைய போகலாம். இன்னும் நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்குள்ள அடுத்த சப்ஜெக்ட் அடுத்தது மகர மகர லக்னம். மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி +2 கூடையவன் சனி பகவான். அதுக்கப்புறம் 3க்கும் 12 கூடையவன் குரு, 4க்கும் 10 கூடையவன் செவ்வாய், 5க்கும் 9க்கும் உடையவன் சுக்கிரன், 5க்கும் 10 கூடையவன் சுக்கிரன், 9க்கும் 6க்கும் உடையவன் புதன். இதுதான் அவருடைய அந்த பொதுவான அமைப்பு. இப்ப அங்க வந்து சந்திரன்னா சூட்சும அதிபதியா இருப்பார். சந்திரன்னா முழு நட்சத்திரம், முழு நட்சத்திரம் இருக்கும். இப்ப சனிக்குரிய உங்களுக்கு அந்த எல்லா சிந்தனைகள் இருந்தாலும் சனிக்குரிய பிரிவாதான், சனிக்குரிய தர்ம சிந்தனைகள், சனிக்குரிய சற்று சோம்பேறித்தனம், தொழில் மீது ஒரு இணக்கம் அதெல்லாம் இருந்தாலுமே சந்திரன் சூட்சும அதிபதி வரும்போது எப்பொழுதுமே அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இரக்கம், ஒரு அன்பு, கருணை, ஒரு லவ் மீன்ஸ் ஒரு, அதாவது சந்திரன் சார்ந்த இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்கள், இயலிசை துறையில ஈடுபாடு. ஏன்னா நிறைய பேர் சின்சியராக மகர ராசி இருப்பாங்க. சினிமா துறையில ஈடுபாடு, அந்த மாதிரி ஒரு கற்பனை வளங்கள் இதெல்லாமே அவங்களுக்கு அதிகமா இருக்கும். கொஞ்சம் ஒரு மனைவி வந்து ஒரு சொந்தத்துல இருக்கணும், இப்படி எல்லாம் மனைவி இருக்கணும். ஏன்னா அவர் லக்னத்துக்கு 7 கூடையவனே சந்திரனா போயிடுவார். 7 கூடை சந்திரனா போகும்போது பிடிச்ச மனைவி வரணும், இப்படிப்பட்ட மதி போன்ற அழகிய முகம் கொண்ட மனைவி வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவா 3 கூடையவன் குருவா இருக்கிறனால கொஞ்சம் பயப்படவும் செய்வாங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்களுக்கு தைரியம் வராது. சனியுடைய ஒரு தர்ம சிந்தனைகள் எல்லாம் இருந்தாலும் 3 கூடையன் குருவா வர்றதுனால அவங்களோட பெருசா ஒன்றும் தைரியம் வராது. அதே மாதிரி 2 கூடையன் சனியா வரணும்னு சொன்ன சொல் காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. 4 கூடையன் செவ்வாய், 4, 11, 10 கூடையன் செவ்வாய் ரியல் எஸ்டேட், அதே 11 தானே, 4, 11 கூடையன். ஆமா, ரியல் எஸ்டேட், பூமி சார்ந்த யோகங்கள், அதே மாதிரி ராணுவத்துறையில வேலை பார்க்கறது, விளையாட்டு துறையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கும். பொதுவா இவங்களுக்கு வந்து அடுத்து வந்து சுக்கிரனே உங்களுக்கு வந்து 5, 6, 10 கூடையனா சுக்கிரன் வர்றதுனால தொழில் வந்து உங்களுக்கு பிசினஸும் பண்ணலாம். அவங்கள்ட்ட ஐடி செக்டர்ல வேலை பார்க்கறவங்களாவும் இருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் பொதுவான லக்ன பொதுப்பலன்கள்ல வரக்கூடிய விஷயங்கள். இன்னும் நிறைய சொல்லலாம். அவங்க தாய் செவ்வாய் வரனால அம்மா ரொம்ப எப்பவுமே ஒரு போல்ட்னஸா இருப்பாங்க. 4 கூடையன் யார் செவ்வாய் வரதுனால அம்மாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். 9 கூடையவன் வந்து புதனா வர்றதுனால அப்பா அம்மாக்குள்ள பேச்சிலே அது வேற, உள்ள ரொம்ப போனோம்னா போயிட்டே இருக்கும். நம்ம அடுத்த லக்னத்துக்கு போயிடுவோம். அதனால தாய் ரொம்ப பலம் பொருந்தியவங்களா இருப்பாங்க. அடுத்தது நம்ம கும்பலக்னம். கும்பலக்னம் நான் பார்த்து வியந்த லக்னங்கள் வந்து அடுத்தது கும்பலக்னம் ஒரு முக்கியமான லக்னம். கும்பலக்னத்தின் அதிபதி வந்து செவ்வாய், சனி. அவரு 2க்கும் 11 குரு, தனகாரகன் குருவே 2க்கும் ஆதிபதி வாங்குவார், 11க்கும் ஆதிபதி வாங்குவாரு. அதே மாதிரி வீரியாதிபதி 3க்கும் 10 உடையவன் செவ்வாய், 4க்கும் 9 உடையவன் சுக்கிரன், 5க்கும் 8 உடையவன் புதன், 6 உடையவன் சந்திரன், 7 உடையவன் சூரியன். இதான் கும்பலக்னம். கும்பலக்னத்தை பொறுத்தவரையிலும் எப்பவுமே அவங்க வந்து ஒரு போல்ட்னஸ் இருக்கும். எதையுமே அவங்க எப்படி நீங்க சிம்மத்தை பற்றியோ மிதுனத்தை பற்றியோ நம்ம ஒரு 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 ரொம்ப உயர்வா ஒரு செயல்திறன்ல எப்படி ரொம்ப உயர்வா சொன்னோமோ அதே மாதிரி கும்பலக்கண கும்பராசிக்காரர்களும் எப்பவுமே அவங்களுக்கும் ஒரு தனி ட்ரேட்மார்க் இருக்கும். அவங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா 3 கூடிய வீரியாதிபதி புதன், 3 கூடிய வீரியாதிபதி செவ்வாய், தைரிய வீரியாதிபதி செவ்வாய், அவரே 10க்கு ஆதிபத்தியம் வாங்குறாரு. அப்ப எப்படிப்பட்ட செயல்திறன் இருக்கும். எடுத்த காரியத்தை யாரும் செஞ்சு முடிக்க முடியாதுன்னு சொன்ன காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடியவங்க இருக்கும். முடியாதுங்கிறது அவங்க சாப்பிட்டுட்டே முடியாது. நிறைய அரசியல் தலைவர்கள் பாத்தீங்கன்னா இந்த நிறைய இந்த யூனிவர்சிட்டி வச்சு நடத்துறவங்க எல்லாம் இந்த மாதிரி போலீஸ் துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி அமைப்பு நல்லா இருக்கும். எதையுமே சாதிக்கக்கூடிய கும்பலக்கம். அதனால அவங்களை பார்த்து ஆளை பார்த்து இடப்பட முடியாது. ரொம்ப சாஃப்டா தான் இருப்பாங்க. ஆனா சூட்சுமா முழு நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ராகு நட்சத்திரம் அங்க இருக்கு. அப்போ சந்திரன், சனி, ராகு அப்படிங்கும்போது என்ன ஆகும், எப்பவுமே நீங்க அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனா நீங்க ஒரு பாயிண்ட்ல அவங்களை பாத்தீங்கன்னா அவங்க வேற பாயிண்ட் நம்மள பார்ப்பாங்க. நல்லா உழைக்கக்கூடிய ராசி,
ஈவு இறக்க சமயத்துல பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சந்திரனே 6 கூடியவன், இறக்கம் இருக்காது. தன்னுடைய காரியம் உண்டு, தான் உண்டு, தன்னுடைய காரியம் உண்டு. நிறைய இந்த ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க பொதுவாவே ஃபைனான்ஸ் செக்டர்ல இருக்கவங்க, ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க, ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, இவங்களாம் அதுல இருப்பாங்க. இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் ஆகுதுன்னா இவங்களுக்கு ஏழுக்குடன் சூரியன் ஏற்படுவாரு. அதனால இவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. பட் ஆனா அங்க கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏழுக்குடன் சூரியனுக்கு கருத்து மோதல்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல கருத்து சண்டைகள், புரிந்து கொள்ளாமை, இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி லக்னாதிபதி, ராசியாதிபதி பிளஸ் ஏழுக்குடைய சூரியன் ஏற்படுவாரு. சூரியன் சனி சூரியன் சேர்ந்தா எப்படி இருக்கும், ரெண்டுடைய உறவுகள் எப்படி இருக்கும் தெரியும், நமக்கு தெரியும். ரெண்டுமே பகையாத்தான் இருக்கும். அதனால அது கொஞ்சம் அவங்களுடைய புரிந்துகொள் இருக்க வரைக்கும் பிரச்சனை இருக்கும். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இது கூட இது. அடுத்தது கடைசியா நம்ம கும்பலக்னம். கும்பலக்னத்தின் அதிபதி 10 லக்னாதிபதி 10 குரு, 2க்கும் 9 செவ்வாய், 3க்கும் 8 சுக்கிரன், 4க்கும் 7 புதன், 5 சந்திரன், 6 சூரியன். இதுதான் அவங்களுடைய லக்னத்தினுடைய பொதுவான அமைப்பு. இதுல லக்னத்துல அட்டமாதிபதி உச்சம் பெறுவார். அங்கேயே யாருக்கு, இவங்களுக்கு லக்னாதிபதி அட்டமாதிபதி உச்சம் பெறுவார். எப்பொழுதுமே ஒரு தயக்கமும் ஒரு அமைதியும் இருக்கும் அவங்கள்ட்ட. ஆனா அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள நிறைய ஒரு தைரியமும் வீரியம் நிறைய புகைஞ்சு இருக்கும். ஏன்னா வீரியாதிபதி அங்க உச்சமா இருப்பாங்க. அதனால நிறைய தைரியசாலியா இருப்பாங்க. எதையும் துணிச்சலா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அட்டமாதிபதி சந்திரனா பலமா இருக்கிறதுனால மனைவி கூட கொஞ்சம் இணக்கமா போவாங்க. பாதகாதிபதியா புதன் வந்தாலும் சுக்கிரன் உச்ச வீடா போறதுனால, ஏன்னா பாதகாதிபதி புதனே நீச்சமா இருப்பாரு. கலத்திரக்காரகன் அந்த லக்னத்துக்கு கலத்திர ஸ்தானாதிபதி புதனே நீசம். யாருக்கு, மீன லக்னத்துக்கு. ஆனா சந்திரன் உச்ச வீடு, சுக்கிரன் உச்ச வீடு. அப்படிங்கும்போது எப்படினாலும் மேனேஜ் பண்ணிடுவாங்க. சோ அது ஒண்ணு. அதே மாதிரி 2க்கும் 9 செவ்வாய். தகப்பன் ரொம்ப கண்டிப்பாவும், நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இந்த மீன லக்னக்காரர்கள் பாத்தீங்கன்னா தகப்பனா ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. ரொம்ப கண்டிப்பா வளர்க்கப்பட்ட பிள்ளைகளாகவும் அடிப்படை ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்லையும் இருக்கக்கூடியவங்க. ஏன்னா 9 செவ்வாய் வர்றதுனால. அதே மாதிரி 5 சந்திரன் தாய் தகப்பனார் மீது பொதுவாக மீன லக்னக்காரர்கள் தாய் தகப்பனார் மீது ரொம்ப பாசமா இருப்பாங்க. பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் ரொம்ப ஒரு அன்பாவும் அந்நியமும் வளர்க்கக்கூடியவராக, நல்ல பாசத்தோடு பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. 10 புதனா இருக்காங்க. பொதுவா பிசினஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லக்னத்திலே சேர்ந்த புதன் இருக்கனால. பட் ஆனா நிறைய பாத்தீங்கன்னா பேங்க் செக்டர்ல இருக்காங்க. அப்புறம் ஆசிரியர் தொழில் பண்றாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்காங்க. அஸ்ட்ராலஜியா இருக்காங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான தொழில் இருக்காங்க. ஆனால் எது எப்படி பண்ணாலும் 11 சனியே 12க்கு ஆதிபதி ஆனதுனால தொழில லாபம் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனா உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் லக்னத்துடைய பொதுவான பலன்கள். அதனால நீங்க சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. இல்ல என்ன வேலை சொல்லி சொல்லலாம், வேற சந்தேகம் கேட்கறாங்க. தேங்க்யூ சார். அதாவது நம்ம பலன்கள் அப்படின்னு சொல்றப்ப பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனா இருந்தாலும் நம்ம அங்கொன்னு இங்கொன்னுமா டச் பண்ணி சொல்றதை விட ஒரு லக்னாதிபதி மற்றும் நம்ம லக்னத்தை பத்தி ஒருத்தருக்கு சூட்சமமா என்ன சொல்லலாம் சொன்னோம்னா அவர்களுக்கு டக்குன்னு புரியுற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த பாவகத்தையும் டச் பண்ணி இது எதுக்கு ஆதிபத்தியம் வாங்கினவர் இவரு எப்படி இருப்பாங்கங்கிறதுக்கு மிக அழகா தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த களத்திர ஸ்தானம் அப்படின்னு பாக்குறப்ப இந்த 4 கார்னர்ல இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு உண்டான களத்திர ஸ்தானாதிபதி என்னது பாதகாதிபதியா வருது இல்லைங்களா? 7ஆம் இடத்துக்கு உண்டானவர் 2 இதுக்கும் பாதகம் இருக்கு. ஆனா இவர்கள பார்த்தோம் அப்படின்னா மிதுனம் களத்திரத்துல எப்படியோன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். அவர்களுடைய வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டு கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துல இருக்கும் மிதுனத்துக்கு. ஆனா அதே தனுசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முரட்டு பிடிவாதமும் கொஞ்சம் ஒரு கெத்தும் அந்த இடத்துல கொடுக்கும். அதனால என்ன பண்ணுவோம்னா அது கொஞ்சம் அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காது தனுசு. கொஞ்சம் நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியானது கொண்டு போயிடும். இந்த இதுக்கு 2 ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி அமைப்பு. அதே கன்னியில அப்படின்னு பார்க்கும்போது கன்னி என்ன பண்ணும் அப்படின்னா கன்னி என்னன்னா ஓவர் பிரில்லியன்ட் அந்த இடத்துல. அவரு எந்த தான் சொல்றதுதான் அப்படிங்கிற மாதிரியானது பிடிவாதம் இருக்கிற மாதிரியானது போகும். ஆனா மீனம் என்ன பண்ணும்னா சரி அப்படின்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை. ஏன்னா அந்த இடத்துல மீன் இது 2 இதுக்கும் பார்த்தோம்னா மீனம் அனுசரிச்சு போயிடும். எப்படியோ ஒண்ணு பரவாயில்ல போ. அங்க சுக்கிரன் உச்ச வீடா இருக்கறனால அனுசரிச்சு தான் போகணும்.
ஆனா தனுசுல அப்படி கிடையாதுல்ல. சுக்கிரன் உச்ச கேதுவோட இருக்கனால கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். வந்தாவா வரட்டி போகும். ஆமாங்க சார். கரெக்ட் தான். என்னன்னா தனுசு குருவுக்கும், மீன குருவுக்கும் ம். பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசம் இதுதான். அதே போல வித்தியாசம் இருக்கு. ம். மிதுன மிதுன புதனுக்கும், கன்னி புதனுக்கும் இதனுடைய வித்தியாசம் வித்தியாசம் இருக்கக்கூடியது. இருக்கு என்னன்னா இருக்கு. களத்திரங்கள் ஆமா. வந்து நமக்கு அமையக்கூடியதுல வந்து யார் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல ம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு வரக்கூடியவர்களுக்கு ம். நம்ம யார் என்னன்னு பார்த்து, அம்மா நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன பையனா இருந்தா, தம்பி நீ கொஞ்சம் அனுசரிச்சு போயிருப்பா அப்படின்னு முதல்லயே நம்ம ம். சொல்லிட்டோம்னா, ஓ இப்படிதான் வரும். அதாவது வாயில்லாத பூச்சியா இருந்தா கூட, ஆனா கல்யாணம் பண்ணுன ம். பிறகு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாயாடிக்கிறா அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட் அந்த களத்திர ஸ்தானாதிபதி யார் கல்யாணம் பண்றாங்களோ, அவங்களுக்கு வாயாடி பொண்ணு தான் அமையணும்னா, கண்டிப்பா வாய் பேசிதான் ஆவா. அதுல எந்த மாற்று கருத்தும் ஆமா. கிடையாது. அதே போல வர்ற பிள்ளைங்கலாம் நம்மளுடைய அப்படிதான் இருக்குமா? இந்த கண்டிப்பாங்க சார். அதே மாதிரி நம்ம கடகம் அண்டு சிம்மம் வீடு. இந்த விருச்சகம், மேசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த விருச்சகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா, நீங்க சொன்ன மாரி, அவங்க நெனச்ச மாரியான ஒரு லைஃப் அவங்களுக்கு அமையாது. ஆனா, போராடிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய லைஃப்ப எதிர்பார்த்த ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் கிடைக்காது. போராட்டங்கிறது அவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கும். ஆனா, மீசத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அ அது ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு மிலிட்டரி லைஃப் மாரியே கொண்டு போயிருவாங்க அத. அப்படியே. அது ஆமா. ஒரு இப்படிதான் அப்படிங்கிற ஒரு லைன் கட்டி கொண்டு போன மாதிரி செஞ்சுருவாங்க. ஆனா கடகம் கடகம் வந்து என்னன்னா, இப்படிதான் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஆனா ஆப்போசிட் இருக்கிற மகரம் இல்ல இருக்குது நான் பாத்தீங்களா? கடகத்த பத்தி உள்ளுக்குள்ளேயே சொன்னோம்னா, வச்சுக்கும். மலர் சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால கடகத்த ரொம்ப சொல்லல நான். சார் நான் அப்படியெல்லாம் சண்டைக்கு வரமாட்டேனுங்க. நேத்து ஐநா சபையில சொல்லிட்டாங்களே, உலகத்திலேயே அது கடக மாதிரி. ராசி தான் நம்பர் 1 ராசின்னு. நான் ஒண்ணும் உங்ககிட்டயே வரல. இல்ல இல்ல நான் அதை கேட்டதுங்க. ஐநா சபை கூட்டத்துல சொன்னாங்கங்க, கடக ராசி தான் நம்பர் 1 அப்படின்னு. ட்ரம்ப் சரி, சரி. ட்ரம்ப் சொல்லிட்டாரு. பாத்தீங்களா? ஆனா அடுத்த கடகம் வந்துருச்சு பாருங்க. எனக்கு சப்போர்ட் நானும் கடகம் தான். எனக்கு சப்போர்ட் ஆள் வந்துட்டாரு பாருங்க. ஆமா, இப்ப எங்க தலைவியும் கடகமா போனதுனால ஒண்ணும் சொல்ல முடியல. ஓ அப்படியா? பாத்தீங்களா? நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. அதான் சொல்லிருக்கீங்களே, ஐநா சபை கூட்டத்துல நேத்து ஆ. பேசினாங்க. ஏன் நாங்க உங்களுக்கு தலைவியே போனாலும் ஆச்சரியப்படுறது இல்ல. ம், 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 கடகம் கடல் கடந்து போவோம். ஞாபகம் வச்சீங்க. ம். ஓகேங்க எல்லாம் சார். இறைவன் செயல். இல்லம்மா அதே உண்மையதான் போல சொல்றேன். கடல் சிம்மம் கடல் கடந்து போகும். சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் பார்த்தோம்னா, அந்த களத்திரத்துல சிம்மம் வந்து என்னன்னா, இப்படிதான் ஆசை பாசங்களை எல்லாத்தையுமே தன்னுடைய மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க. அவர்களுக்கு எல்லாத்து மேலயும் ம். பிரியம் உண்டு. ஆனா வெளிக்காட்டிக்கிறதுல வந்து அவர்களுக்கு வந்து என்னன்னா, அத வந்து காமிச்சிட்டோம் அப்படின்னா, எங்க நம்ம மதிக்காம போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதனால, அத உள்ளுக்குள்ளேயே அந்த பாசத்த எல்லாம் வச்சிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா கும்பம் எப்படி ம். தெரியுங்களா? கும்பம் வச்சிருந்து ம். பயங்கரமா வச்சு செய்றவங்களா அடிச்சு இருப்பாங்க. வறுத்து அள்ளிடும். பயங் ஊட்டி குப்பை அள்ளுற அள்ளிப்போம். அது மாதிரி இருப்பாங்க. ஆனா ஆமா. என்னன்னா, ரொம்ப இங்க கஷ்டம். லைஃப் வந்து கும்பத்துக்கு பார்த்தோம் அப்டின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு நெனச்ச மாரியான ஒரு இது, மனசுல நெனச்சிருக்கிறத மாதிரின்னு வெளிப்படுத்தினா தானே அவங்களுக்கு அதனுடைய இது கிடைக்கும். ஆனா அந்த ஆமா, இடத்துல ஆமா. வெளிப்படுத்த கிடைக்கிறதுக்கு உண்டான மாட்டாங்க. வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். இது மாதிரியானது இல்ல, இல்ல. தான். ஆனா இல்ல, இல்ல. இந்த இவங்க இந்த இல்லம்மா ஒரே நிமிஷம். கும்பத்துக்கு வந்து இவங்க வெளிப்படுத்துற உள்ள இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் சாமானியா வெளிப்படுத்த மாட்டாங்க. வெளில மேட்டர் வாங்க ஆமா. முடியாது. அதுதான் ஆமா. பிரச்சனைன்னு சொல்றேங்க சார். ஆமா, ஆமா. இது கரெக்ட். மாதிரி இந்த கடகம்னா களத்திரத்துக்கு கடக மட்டுமே நம்ம ரிஷபம் வந்தா சொல்றதுக்காக உளறிட்டு மற்ற கடக ராசிகள் வந்து ரிஷபம் உளறிட்டு போயிடுவாங்க. எப்படியோ ஒண்ணு சரி இந்த ம். இதுல கலத்திரம் அமைஞ்சதுன்னா, இந்த கலத்திரத்துக்கு இது மாதிரியானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்கிறது, கொஞ்சம் ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஆமா. ஒரு சில விஷயங்கள நம்ம சொல்லுமா. பகிர்ந்துகிட்டது. ஐயா மிக அழகா, சூப்பர்மா. சூப்பரா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. நம்ம சரிம்மா. நன்றியை வந்து மலர்விழி மேடம் அவர்கள வந்து கூறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நம்மளோடது மாநில இணைச் செயலாளர் மலர்விழி மேடம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குமுங்க. இப்ப இவ்வளவு நேரமும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக திரு செல்வகுமார் சார் அவர்கள் நமக்கு எப்படி பலன் பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா தெளிவா, முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், சாரம் எப்படி பார்க்கணும், அந்த லக்னத்தோட தன்மை என்ன
அப்படிங்கிறதையும் அந்த சாரத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதையும், அந்த லக்னாதிபதி எங்க இருக்காரு, அவர் வாங்கின சாரம் என்ன, சுபகிரக சாரமா பாவகிரக சாரமா, அப்படி பாவத் பாவம் எப்படி பார்க்கணும், அப்படி ஒவ்வொன்றையும் ரொம்ப தெளிவா அழகா பொறுமையா, அவர் இவ்வளவு பொறுமையா சொல்றதே இல்ல. அவரை விட்டா அப்படியே மின்னல் வேகத்துல போயிருவாரு. ஆனா நமக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. அவரு கலாநிதி அப்படின்னு ஜோதிடத்துல வாங்கின பட்டம் இதுக்காக மட்டும் இல்ல. அவர் எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இருக்காரு, எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் நமக்கு இன்னைக்கு வகுப்பு எடுத்ததுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா நாமளும் இதுக்கெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேனுங்க. ரொம்ப நன்றிங்க சார். இங்க இவ்வளவு நேரம் பொறுமையா காத்துட்டு இருந்து இந்த வகுப்பை கத்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.